அதனால் அவன் எதை செய்வாங்கிற ரகசியம் அவனுக்கு தெரியும். யார்? அர்ஜுனுக்கு தெரியும். ஆனால் சல்லியனுக்கு புரியல. அவன் சொல்கிறான், நான் சொல்கிறபடி நீ நெஞ்சுக்கு குறி வச்சுருந்தே அப்படின்னா அவன் ஒருவேளை தேரை கீழே அமைக்கியிருந்தா கூட அதை கழுத்தை வெட்டியிருக்கும். அப்போ கண்டிப்பாக அர்ஜுனன் செத்து போயிருப்பான். நான் சொல்கிறத நீ கேட்கல, அதனால் நீ நல்ல ஆளல்ல, உனக்கு நான் தேர் ஓட்ட முடியாதுன்னு கோவிச்சுக்கிட்டு சல்லியும் அந்த தேரை விட்டு இறங்கி வெளியில் போயிட்டான். அந்த நாகக்கண்ணை வந்து சொல்லிச்சு, கர்ணா என்னை மறுபடியும் ஒரு தடவை அனுப்பு, நான் கண்டிப்பாக கொண்டுட்டு வந்துடுவேன். நீ என்னை தப்பாக அனுப்பிச்சா கூட நான் இப்போ கரெக்டாக கொண்டுடுவேன். அது இவனை இன்னும் அவமானப்படுத்துது. நீ என்னை தப்பாக அனுப்பிச்சா கூட நான் அவனை கரெக்டாக கொண்டுடுவேன். எந்த வீரனாவது ஒரு கணையை அனுப்பிச்சது ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்து அதை மறுபடியும் எடுத்து அடிப்பானே, அப்புறம் என்ன வீரன்? அதுவும் காரணம் அவங்க அம்மா கொடுத்த சத்தியம் காரணம். ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகக்கணையை விட மாட்டேன் அப்படி. எனவே அதையும் நிறுத்திவிட்டான் கர்ணன், அந்த அம்பையும் விடலை. இப்போ தேரை அவனே ஓட்டிக்கிட்டு அவனே வில்ல விளைச்சிக்கிட்டு அவனே அம்பை ஓட்டிகிட்டு போகிறான். அப்போ தேர் போய் சகதியில் சிக்கிருச்சு, ஒரு இடத்துல சகதியில் சிக்கிருச்சு. அது ஏன் நான் ஒரு அந்தணனுடைய கண்ணுக்குட்டி மேலே இவன் தேர் ஏறி இறங்கிருச்சு முன்னாடி. அப்போ அந்த அந்தணன் சாபம் கொடுத்தான், போர்க்களத்தில் அவனுடைய தேர் சக்கரம் சகதியில் சிக்கட்டும்னு சாபம் கொடுத்தான். அது பலிச்சுது. வேற வழி இல்லாமல் சிரமப்பட்டு அந்த சக்கரத்தை மேலே தூக்கி எடுத்து நிறுத்தினான். அர்ஜுன் அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறான், பதிலுக்கு இங்கேருந்து அம்பு விடுறான். கொஞ்ச நேரம் சண்டை போட்டே இருக்கும்போது திடீர்னு மந்திரங்கள் அஸ்திரங்கள் மறந்து விட்டான். அவன் நினச்சி பார்க்குறான், எந்த அஸ்திரத்துக்கு என்ன மந்திரம்னு மறந்து போகுது. அஸ்திரங்கிறது வெறும் அம்பு இல்லைங்க, அம்போட ஒரு மந்திரத்தை ஜெபிச்சு விட்டால் அது அதுவாக மாறிக்கும். அந்த மந்திரம் ஞாபகத்துக்கு வரணும், ஞாபகத்துக்கு வரமாட்டேங்க, குழம்புது. அது ஏண்டான்னா அது பரசுராமருடைய சாபம். நீங்கள் உலகத்தில் கர்ணனை மாதிரி ஒரு பரிதாபத்துக்குரிய ஆத்மா பார்க்க முடியாது. என்ன பரிதாபத்துக்குரிய ஆத்மா? கொடுமை பாருங்க. பழைய கதை இது, ஃப்ளாஷ்பேக். அவன் படிக்கணும்னு போனான் பாருங்க, ஒவ்வொருத்தட்டியாக போய் படிக்கணும். ஒரு வாத்தியார்கிட்ட போய் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்கோ, வில்வித்தை கற்றுக் கொடுங்கோ. அப்போ இருக்கிற எல்லா வாத்தியாரும் கேட்டான், நீ என்னடா ஜாதி தெரியாது? ஏன்னா ஜாதி தெரியாத பயலுக்கு என்னடா வில்வித்த வேண்டியிருக்கு, போடா வெளியே. இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பரசுராமர் மட்டும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். எப்படின்னா, சத்திரியனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார், ராஜ குடும்பத்துக்கு சொல்லித்தர மாட்டார். அவர் பிராமணர், பிராமணனுக்கு மட்டும் வில்வித்தை சொல்லிக் கொடுப்பேன்னு சபதம் வச்சிருக்கிறார். யாரு? பரசுராமர். அந்த பரசுராமர் கிட்ட போய் நின்னான் இந்த கர்ணன் வில்வித்தை கற்றுக்கணும்னு. திரும்பி இப்படி பார்த்தார். நீ என்ன ஜாதின்னு வழக்கமாக கேட்குறவர் எனக்கு என்னமோ தோணுச்சு, கேட்கலிங்க. இந்த பையன் சக்கச்சவேல் இருக்கிறான், படிக்க போகிற எல்லாரும் தோளில் பூணல் போட்டிருப்பான். அதை பார்த்தோன்னே இவன் பிராமணனா இருக்கணும் அசியூம் பண்ணிக்கிட்டார், அவராக முடிவு பண்ணிட்டார், உள்ளவா படின்ட்டார். இவன் பார்த்தான், அவர் கேட்கல, நம்ம என்ன ஜாதின்னு ஏன் சொல்லணும் சொல்லலை, படிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னு கேட்காம, என்ன வகுப்புன்னு கேட்காம பாடத்தை பரசுராமர் ஆரம்பித்தார். இவனும் படித்தான், கெட்டிக்காரத்தனமாக எல்லா வில் வித்தையிலும் வல்லவனா கர்ணன் மேலே வந்துட்டான். இதை இந்திரன் பார்த்தான். இந்த கர்ணன் மட்டும் எல்லா வித்தையும் ஒழுங்காக படித்து முடிச்சுட்டான்னா இவன் நம்ம புள்ள அர்ஜுனனுக்கு நாளைக்கு எதிரியாக மாறுவான். அப்போ அர்ஜுனனை இவன் வில் திறமையாலேயே கொன்னுடுவான். அதனால் இந்த பய வில்லில் சரியான நிபுணனாக வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? பரசுராமத்தை இவன் இனிமேல் படிக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? வேணும்னு ஒரு சோதனை பண்ணான் பாருங்க. ஒரு நாள் கர்ணனுடைய மடியில் இப்படி தலை வச்சு பரசுராமர் படுத்திருந்தாராம். மாணவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை. இந்த காலத்தில் எந்த வாத்தியாராவது மாணவன் மடியில் தலை வச்சு படுப்பாரா? கொன்னுடுவான். இப்போ போயிட்டு கல்லூரிக்கு போயிட்டு வரும்போதே பல பேர் பாதுகாப்பு ஏற்பாடோடு போயிட்டு வரேன், பாதுகாப்பாக போயிட்டு வரணுமே. அந்த அந்த மாணவன் மடியில் இப்படி தலை வச்சு படுத்திருக்கிறார். யார்? பரசுராமர். தூங்கிட்டார். அப்படி தூங்கின போது இந்திரன் ஒரு வண்டு வடிவத்தை எடுத்துக்கிட்டு வந்து கர்ணனுடைய தொடையை தொலைக்கிறான். ஏன்? இந்த தொடையை தொலைச்சி பலி வந்து இவன் அசைக்கணும். அசைச்ச உடனே பரசுராமர் தூக்கம் கெடணும், அவர் கோபத்தில் வாத்தியார் சபிக்கணும், இவனுடைய வில்வித்தை பாழா போகணுன்ற ஐடியாவோடையே இந்திரன் வண்டு வடிவத்தை எடுத்துகிட்டு வந்து கர்ணனுடைய தொடையை தொலைச்சான். ஆனால் கர்ணன் பாருங்கள் பொறுமையாக அப்படியே காலை அசைக்காமல் இருக்க. குருநாதருடைய தூக்கம் கெடக்கூடாது அப்படி. நான் ஒரு கல்லூரியில் பேசுகிற போது கேட்டேன், இன்றைக்கி அது மாதிரி வாத்தியார் படுத்திருக்கும் போது யாராவது தொலைச்சா நீங்கள் வாத்தியார் தூக்கம் கெடக்கூடாதுன்னு பொறுமையாக இருப்பீங்களா? ஒரு பையன் சொன்னான், இருப்போம். ஏன்? எந்திரிச்சு வாத்தியார் அறுக்க ஆரம்பித்தா இதை விட கொடுமையாக இருக்கும். அதுக்கு இது 1000 மடங்கு தேவலை அப்படின்னு நாங்கள் பொறுமையாக இருப்போம் அப்படிங்கிறா. பசங்கள்லாம் இப்போ வாத்தியாருக்கெல்லாம் விதவிதமான பேர் வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் படிக்கிற காலத்தில் கூட மரியாதையாக சொல்லுவோம், வாத்தியார் போர் அடிக்கிறாரா அப்படிம்போம். எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனே அறுக்கிறாருன்னா, அப்புறம் கொஞ்சம் அதையும் மாற்றி அறுக்கிறான்னா ரொம்ப அந்யோன்யம் ஆகிட்டான். வாத்தியார் அவனை நம்ம நெருங்கிட்டாங்க. நம்ம சிவன் முருகன் ஐயப்பன்னு ஐயப்பர்னா சொல்லுவோம், சிவர்னா சொல்லுவோம். இல்லை
அது மாதிரி ரொம்ப கடவுளை சொல்கிற மாதிரி வாத்தியாரையும் அப்படியே அடுக்கிறான்டா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நெருங்கிட்டான் ஒரே ஐடியா. அதுக்கப்புறம் என்னென்னா கொத்துறாங்கிறான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வாத்தியாரை பற்றி அவன் வச்சுருக்க கமெண்ட். நான் ஒரு கல்லூரியில் நான் பேச போனால் முதல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேரை தனியாக கூப்பிட்டு கேட்பேன், இங்கே யார் யாருக்கு என்னென்னடா பட்டப்பேர் வச்சுருக்கீங்கன்னு. ஏன்னா அது தெரியாமல் நான் அந்த பட்டப்பேரை எங்கேயாவது யூஸ் பண்ணுன்னு வச்சுங்க, எல்லாம் அந்த வாத்தியாரை பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பேன். அதில் என்ன கொடுமைன்னா அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டே போயிருப்பார் அந்த விழாவுக்கு. அப்புறம் அந்த வாத்தியார் நினைப்பார், நாம் இவனை கூப்பிட்ட பாவத்துக்கு இவன் நம்மளையே இங்கே அவமானப்பட வச்சுட்டானேன்னு. அதுக்காக முதல்ல பசங்களை தனியாக கூப்பிட்டு வைப்பேன். டே அவருக்கு ஏதாவது பட்டப்பேர் வச்சுருக்கீங்களா அதை சொல்லிவிடுங்க, அல்லது வேறு யார் யாருக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கிறீங்கன்னு விதவிதமாக வைக்கிறான். ஒரு கல்லூரியில் பேர் வச்சுருந்தேன் வாத்தியாருக்கு இன்விசிபிள் ஆக்ஸா. என்ன இன்விசிபிள் ஆக்ஸா? கண்ணுக்கு தெரியாத ரம்பம். நான் கேட்டேன், என்னடா கண்ணுக்கு தெரியாது? அவர் தான் 6 அடி உசரத்துக்கு இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரிகிறார். அது இல்லை சார், அவர் கிளாஸுக்கு வரும்போது ரம்பம் எங்கே இருக்குன்னே தெரியாது, அட்டண்டன்ஸ் எடுக்கிற போதும் ரம்பம் எங்கே இருக்குன்னே தெரியாது. சப்ஜெக்ட் ஆரம்பித்த உடனே ஒரு ரம்பம் எடுப்பார் பாருங்க, ரத்தம் சொட்ட 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 அறுப்பார். அது ரம்பம் எங்கே இருக்குது, எங்கே கொண்டு வராரு, எப்படி மறைச்சிட்டு வராரு தெரியறதே இல்லை. அதனால தான் அவருக்கு பேர் இன்விசிபிள் ஆக்ஸா, கண்ணுக்கு தெரியாத ரம்பம். அதை விட ஒரு காலேஜில் பேர் வச்சுருந்தா வாத்தியாருக்கு நெஞ்சிருக்கும் வரைன்னு பேர் வச்சுருந்தா. என்னடா நெஞ்சிரு, அவர் பேண்ட் இவ்வளோ தூரம் போடுவாருங்க. பழைய காலத்து ஆண்டியர் அவர், இந்த பேண்ட் இது வரைக்கும் போட்டிருப்பாரு. அவருக்கு இவன் பேர் வச்சுருக்கான் நெஞ்சிருக்கும் வரை. நீங்கள் இந்த காலத்தில் பசங்களை சமாளிக்கிறது பயங்கர கஷ்டம். நாம் ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்தால் நமக்கு 4 பேர் வச்சுருப்பா. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஆசிரியர்னா தெய்வத்துக்கு சமம். பரசுராமர் கர்ணனுடைய மடியில் தலை வச்சு படுத்திருக்கிறார். ரத்தம் சொட்டுது, அப்படியே அறுத்து ரத்தம் சொட்டுது. ஆனால் இப்படி ரத்தம் சொட்டுகிற போது கூட தன்னுடைய குருநாதருடைய தூக்கம் கலையக்கூடாதுன்னு கர்ணன் அப்படியே மடியை அசைக்காமல் இருந்தான். எவ்வளோ நல்ல பையன். ஆனால் அந்த ரத்தம் பாருங்க பிசு பிசுன்னு அப்படியே வெளியில் அது பரசுராமனுடைய முதுகை நினைச்சுடுச்சு. அந்த ரத்தம் பரசுராமனுடைய முதுகை நினைச்சிருச்சு. பட்டுன்னு எந்திரிச்சார், இப்படி ஒரு பார்வை பார்த்தார். இவன் தொடையிலேருந்து ரத்தம் வருது, ஆனால் இவன் பொறுமையாக இருக்கான். அந்த வண்டு தொலைக்கிறதுக்கு உடம்பு அசைக்காமல் இருக்கிறான். பரசுராமர் சொன்னார், டேய் கண்டிப்பா உடல் பலம் இவ்வளவு இருக்கணும்னு சொன்னா, ஒரு வண்டு தொலைக்கிறத சகிச்சுக்கிற உடல் பலம் இருக்கணும்னு சொன்னா, நீ சத்திரியனா தான் இருக்கணும், நீ சத்திரிய வம்சத்தை சார்ந்தவனா தான் இருக்கணும். என்னை ஏமாத்தி நீ இந்த வித்தையை கத்துக்கிட்ட, நீ நல்லா இருக்க மாட்டேன். நான் சத்திரியருக்கு இந்த வித்தையை சொல்லி தர்றதில்லைன்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறேன். நீ என்னை ஏமாற்றி இந்த வித்தையை கற்றுக்கிட்ட, நீ கண்டிப்பா சத்திரியனா தான் இருக்கணும். ஏன் என்னை ஏமாற்றி இந்த வித்தையை கற்றுக்கிட்ட? வயிறறிஞ்சு சொன்னார், என்னிடத்தில் கற்ற வித்தை உனக்கு உரிய காலத்தில் பயன்படாமல் போகட்டும். இங்க 2 விஷயம். அப்படி பரசுராமர் சபிச்ச போது கர்ணன் வருத்தப்படலை. ஏன்னா நான் என்ன ஜாதினே இவ்வளவு நாள் தெரியாம இருந்தேன், இப்ப சத்திரியன்னு தெரிஞ்சது இல்லை. என்ன எல்லாரும் என்ன சொல்றான், யாருன்னே தெரியாது அனாதை, யாருன்னே தெரியாது அனாதைங்கிறான், ஜாதி தெரியாது குலம் தெரியாதுங்கிறான். நான் சத்திரியன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, குருநாதர் வாக்கு பொய்யா இருக்க முடியாது இல்லை, அப்ப நான் இன்னாரும் தெரிஞ்சு போச்சு, சந்தோஷம். அதாவது அந்த சாபத்தில் இருக்கிற வரத்தை அவன் தேடி எடுத்துக்கிட்டான். அந்த சாபத்துக்குள்ளேயும் ஒரு வரம் இருக்கு, அந்த வரத்தை அவன் தேடி எடுத்துக்கிட்டான். ஆனால் அவர் சாபம் கொடுத்த போது வருத்தப்படலை. நீங்கள் இன்னைக்கு யாராவது உலகத்தில் அப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு படிக்கிற ஒரு பையனை பார்த்து ஒரு ஆசிரியர் சொல்கிறான்னு வச்சுக்கோ, என்னிடத்தில் கற்ற வித்தை உனக்கு பயன்படாமல் போகட்டும்னா, ஒரு பையன் கவலைப்பட மாட்டான். என்ன சார் அப்படி கற்றுக்கிட்டோம் உங்ககிட்ட? ஏதாவது புதுசாக தெரியாமல் கற்றுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது இல்லாமல் மறந்து போட்டோம் சாபத்துக்கு. நாங்கள் என்ன பெருசாக கற்றுக்கிட்டோம்? நோட்ஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்கிறீங்க, சரியாக சொல்கிறீங்களா நாங்கள் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி 85% வாத்தியார் என்னன்னா நோட்ஸை அவர் ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கிறார். ஏங்க அவர் வேறு நோட்ஸாக அது கையில் எடுக்க வேணாமா? ஒரு அதே நோட்ஸ் அவர் ஒப்பிச்சிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் மேலே இவனுக்கு எப்படி மரியாதை வரும்? ஒரு ஆசிரியர் சொன்னார்னே வச்சுங்க, இன்றைக்கி அதை விட கொடுமை இன்னொன்று இருக்குது. என்னென்னா, ஆசிரியர் நல்ல வாத்தியாராகவே இருக்கட்டும், திறமைசாலியான ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க, அப்படியே இருக்கட்டும், அவரே சாபம் கொடுத்தா கூட பையன் இன்றைக்கி பயப்பட மாட்டான். ஏன்னா பலிக்காதுன்ற முடிவோடு இருக்கிறேன். இன்னொன்று, வாத்தியார்ட்ட படித்ததை நம்பி இன்னைக்கு எத்தனை பையன் பரீட்சைக்கு போகிறான், அது அதோட சிக்கல் இல்லையா உங்களுக்கு? அவன் வேற பல ஏற்பாடோட போகிறான், பல ஏற்பாடோட போகிறான். என்ன, நான் லா காலேஜில் படித்தப்போ நடந்த நிகழ்ச்சிங்க. இங்கே லா காலேஜில் பையன் வரும்போதே ஒரு பழமொழி சொல்லிட்டு தான் வருவான், கற்றது கையளவு கல்லாதது இடுப்பளவுமா. இந்த பிட்டெல்லாம் எழுதிக்கிட்டு ஆன்சர்லாம் இங்கெல்லாம் எழுதி வச்சுருப்பான், இங்கே கையில் இந்த கையில் இந்த கையிலலாம் எழுதியிருப்பான், விட இங்கே இருக்கும் அதுக்கெல்லாம். அப்புறம் இடுப்பில் பிட்டு பேப்பர்லாம் நோட்ஸு எல்லாம் கிழிச்செல்லாம் அங்கங்கே வைக்கணும், அங்கே எல்லாம் ஒரு 8 மாத கர்ப்பிணி மாதிரி வருவான் எல்லாம். அப்போ தான் சொல்லலாம், கற்றது கையளவு கல்லாதது இடுப்பளவு அப்படி. அவன் நடந்த நிகழ்ச்சிங்க அது.
ஒரு 4-5 பிட்டு பேப்பர் இப்படி வச்சு ஒரு பையன் பரீட்சை எழுதிட்டு இருந்தான். இவன் எழுதிக்கிட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் வந்துட்டார். அவர் கேட்டார், ஏய் என்னடா அது, நான் ஒரு சூப்பர்வைசர் இங்கே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு இப்படி தைரியமாக பிட்டு பேப்பர் வச்சு காப்பி அடிச்சிருக்கிறியே, என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் திருப்பி கேட்டான், நீங்கள் யார் சார்? நான் யாரா? சூப்பர்வைசர். தமிழில் சொல்லுங்கள். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். மேற்பார்வையாளர். மேலே பாருங்கள். மேற்பார்வையாளர்னா மேலே பாருங்கள், அப்புறம் என் கீழே பார்க்குறீங்க? நீ விபரீதமாக பேசுகிற. சார் உள்ளே தான் சார் பேசுகிறேன், உள்ளே தான் பேசுகிறேன். நீ இந்த மாதிரி காப்பி அடிச்சுன்னா அப்புறம் தான் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். என்ன இப்படி நீ இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு அப்படின்ட்டு டபக்குன்னு ஒரு 2-3 பேப்பர் உருவினார். உருவிட்டு அப்புறம் அவர் என்ன நினச்சாரோ தெரில, ஒன்றொன்னா பார்த்து எழுது. அவன் இவன் யாரோ, இவன் கையில் கத்தி வச்சுருக்கானோ, என்ன நடக்குமோ, எத்தனையோ பிரச்சனை இருக்குல்ல. இன்றைக்கி பெரிய பெரிய விஐபி விட்டு பிள்ளைலாம் படிக்க வர்றேன், பிரச்சனையாக போயிட்டேன். அதுக்கு என்ன பண்ணார், இந்த இதை வச்சுக்கோ, ஒன்றொன்னா எழுது. கொஞ்சம் நான் இது வேணால் அதை எடுத்துங்க, அதை கொடுங்க. இது எல்லாம் ஒரு பிட்டு தானடா, அப்புறம் இதை வச்சுக்கோ அதை கொடுன்னு கேட்குறிய. சார் அது பிட்டு இல்லை, அது எந்தெந்த பிட்டு எங்கெங்கே வச்சிருக்கிறேன்ற அட்டவணை பிட்டு. அது இண்டெக்ஸ் பிட்டுன்னு பேர். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தேடுறதுக்கு எனக்கு லேட் ஆகும். அதை கொடுத்துருங்க, இதை வேணால் எடுத்துங்க. இவன் படித்து லா காலேஜில் படித்து இவன் லாயராக வரவோ, இல்லை இவன் சட்டமன்றத்தில் உறுப்பினராக வரவோ, இல்லை இவன் சட்டசபையில் உட்காந்து சட்டத்தை உண்டு பண்ணவோ, நாடு என்ன படித்ததை நம்பி பரீட்சைக்கு போகிறவனே பல பேர் கம்மியாக இருக்கிறான்னு. அப்போ வாத்தியார் சபிச்சாருன்னா, நீ என்கிட்ட படித்தது உனக்கு பயன்படாமல் போகட்டும்னா, படித்ததை நம்பியா போகிறான், நோட்ஸை நம்பியில் பல பேர் போகிறான், காப்பி அடிக்கலான்ற தைரியத்தில் இல்லை போகிறான். இதை விட இன்னொரு கொடுமை இருக்குது. அது என்னன்னா, இதெல்லாம் தாண்டி இங்கே எழுதியும் ஒன்றும் முடியாட்டி அதுக்கப்புறம் பேப்பர் சேசிங்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பேர், கல்வி சுற்றுலாங்கிறான். அதுக்கு பேர் எஜுகேஷனல் டூரான். எஜுகேஷனல் டூர் போய் பேப்பர் எங்கேன்னு போய் ஃபாலோ பண்ணி அதில் மார்க் வாங்கிட்டு எத்தனை பேர் இருக்கிறேன். நாடு அப்படி இருக்குல்ல. நீங்கள் என்ன பீகாரில் போனீங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் விலை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிகாம் வேணுமா, உங்களுக்கு எம்காம் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், எல்லாத்துக்கும் விலை இருக்குது. பாரதியார் சொன்னார், எல்லோரும் ஒரு விலைனார் பாருங்க. இன்றைக்கி தான் அது கரெக்ட். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. எந்த டிகிரி வேணாலும் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் ஏன் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன்னு இல்லை. கல்வியினுடைய நோக்கம் அறிவு வளர்தல், அட்டை தொங்குதல் அல்ல. ஒரு அட்டை எப்படி வேணாலும் தொங்க விட்டுக்கலாம். இப்போ நான் வச்சுங்க, நான் இனிமேல் டாக்டர் சுகீஷியோன்னு போட்டால் என்ன யார் கேட்க முடியும்? நான் டாக்டரேட் வாங்கினா வாங்கலையான்னு யாரை கேட்க முடியுமா? பல பேர் அப்படி போட்டு திரியிறான் அந்த நாட்டில். யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. அட்டைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே ஒழிய அதுக்குரிய அறிவு இருக்கா இல்லையா அதுக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கணும். பரசுராமர் கோபத்தில் சாபம் கொடுத்தார், என்னிடத்தில் கற்ற வித்தை உனக்கு உரிய காலத்தில் பயன்படாமல் போகட்டும்னு சபிச்சார் பாருங்க. காரணம் நான் மகிழ்ந்தான், என்னை சத்திரியன்னு கண்டுபிடிச்சு சொன்னார். அது வரைக்கும் என் நன்றி. இந்த வித்தையை யார்ட்டையும் கிடைக்காம இருந்து ஒரு நாள் கிடைச்சதே, வணங்கிட்டு பரப்பிட்டு வந்துட்டான். இப்போ அந்த பரசுராமனுடைய சாபம் பலிக்குது. எப்படி பலிக்குது? தேர் சக்கரம் அந்த அந்தணன் சாபத்தால் சகதியில் சிக்கிருச்சு. அம்பு விடணும், அம்பை கையில் எடுக்கிறான் பழக்க தோஷத்தில். அஸ்திர வித்தை ஞாபகம் வரல, மந்திரங்கள் நினைவுக்கு வரல, இவனால் அடிக்க முடியல. அப்படியே மூச்சு திணறி போய் தேர் சக்கரத்தில் சாய்ந்து கிடக்கிறான் கர்ணன். இந்த நேரத்தில் அர்ஜுனன் எவ்வளவோ அம்பு விடுறான், ஆனால் கர்ணன் சாகலை. எத்தனையோ அம்பு விடுறான், ஆனால் சாகலை. உடனே அவன் கிருஷ்ணனை கேட்குறான், கிருஷ்ணா என்னடா அது, நான் எவ்வளவோ அம்பு விட்டுட்டேன், இந்த பையன் சாக மாட்டேங்கிறான்னு. கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. நீ கொஞ்சம் நேரம் போகிற நிறுத்து, நான் போய் அவனை கொன்னுட்டு வந்துடுறேன். ஆனால் நீ கொன்னுட்டதான் அப்புறம் பேப்பரில் வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா பிற்காலத்தில் இந்தியாவில் அப்படி தான் போட போகிறாங்க. யாரோ கொல்லுவான், யாரோ அவன் பேரில் பேப்பரில் போட்டுக்குவான். அதெல்லாம் நடக்க போகுது, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் போய் முதல்ல கொன்னுட்டு வந்துடுறேன், அப்புறமா நீ கொன்னுட்டதா சொல்லிக்கோணும். கிருஷ்ணா எனக்கு விளங்கலையேன்னா, உனக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு? கொஞ்சம் நேரம் போகிற நிறுத்தின உடனே ஒரு 7 அந்தன வடிவத்தை எடுத்துக்கொண்டு கர்ணன் இருக்கிற இருப்பிடத்தில் போய் நிற்கிறான். பகவான் போல ஒரு 7 பிராமண வடிவத்தில் போனான். கர்ணா, நீ யாச்சகம் கொடுக்குறேன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் இது வரைக்கும் இமயமலையில் இருந்தேன், தவம் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் இமயமலையில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் நீ யாசகம் கொடுக்குறதா கேள்விப்பட்டு இப்போ தான் உங்கள்கிட்ட யாசகம் வாங்கலாம்னு வந்தேன்னா, இது பொய் இல்லையா? கிருஷ்ணன் எடுத்தெடுப்புலேயே பொய் சொல்கிறானேன்னா அவனுக்கு அது ரொம்ப பழக்கமான விஷயம். அப்படியா? அதில் ஒரு பெரிய சீக்கிரட்டே இருக்குது. என்னன்னா, பிச்சை எடுக்கிறவன் பொய் சொல்லி தான் முதல்ல கேட்கணும். உண்மை சொன்னால் இடம் கொடுப்பாங்களே. சார் காலம்பரை பொங்கல் வடை சாப்பிட்டேன், மதியானம் சாப்பாட்டு கூட காசு இருக்குது, ராத்திரி நான் குருமா சாப்பிட்லான்னு பார்க்குறேன், அதுக்கு ஒரு 47 ரூபா குறையுது, கொடுக்குறீங்களான்னா யாரை கொடுப்பானே?
அவன் உண்மையான தேவையை சொல்லி கேட்டான். யாராவது கொடுப்பாங்களே? அவன் சொல்லுவான், ஐயா தர்மதுரைன்னா. இது முதல் போய் இவனா தர்மதுரை. அடுத்த வார்த்தை காலையிலேருந்து பட்னின்னா. ரெண்டாவது போய். நீங்கள் 2 பொய் சொன்னாதான் 4 நாளே கிடைக்கும். அப்போது 2 பொய் சொன்னாதான் அந்த உலகத்தில் தானம் கிடைக்குங்கிற இலக்கணத்தை கண்ணன் அப்ளை பண்ணானா? நான் இது வரைக்கும் மேருமலை சாரல் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் நான் நீங்கள் தானம் கொடுக்குறதா கேள்விப்பட்டு உங்ககிட்ட வந்தேன். கண்ணன் பொய் சொன்ன மாதிரி தெரியும், ஆனால் பொய் இல்லை. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பகவான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா. என்ன, இவன் நம்ம கிட்ட வரமாட்டானா? இவன் நம்ம பக்கத்துக்கு வரமாட்டானா? இவன் நம்ம பக்கத்துக்கு வரமாட்டான். அவன் வெளியிலேயே போகிறானே ஒழிய உள்ளே வரமாட்டேங்கிறான். அப்போ நான் எங்கே தவம் பண்ணினேன்? மேருமலை சாரலில் தவம் பண்ணினேன்னா, கர்ணா உன் இதயத்துக்குள்ளேயே நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அப்படி தான் அர்த்தம் பண்ணணும். நீ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்த, ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா, எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்தா பகவானுக்கு ஒப்படைக்க வேண்டியதை ஒப்படைக்கலை இன்னும். அதான் நான் உங்கள்கிட்ட தானம் வாங்கலான்னு வந்திருக்கிறேன். கர்ணன் அப்படி கண்ணு சொருகுது உள்ள. அவன் சொன்னா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நான் யார் எது கேட்டு நான் இல்லைன்னு சொன்னதில்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். என்கிட்ட இல்லாததை கேட்டு என்னை இல்லைன்னு சொல்ல வச்சிடாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் கேளு, இல்லாததை மட்டும் கேட்டுவிடாது. அப்படி உங்கள்கிட்ட இருக்கிறத தான்ப்பா நான் கேட்க வந்திருக்கிறேன், தாராளமாக கேள். நீ இது வரைக்கும் தானம் பண்ணி தானம் பண்ணி தானம் பண்ணி நிறைய புண்ணியமாக சேர்த்து வச்சிருக்கிறல்ல? ஆமாம், அதையெல்லாம் எனக்கு கொடுத்துடு. இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்கிற தானம் பண்ண புண்ணியம் அதெல்லாம் எனக்கு கொடுத்துடு. இப்போ நாம் கர்ணன் நிலையில் இருந்து இது மாதிரி கிருஷ்ணன் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அடே பாவி, மிச்சமே அது ஒன்று தாண்டா. அதை வசூல் பண்ணுறதுக்கு ஒரு பயம் வந்துட்டுன்னா என் கதி என்னடா ஆகிறது? மேலே போகிற போது பயன்படும்னு வச்சுருக்கிறேன், அதையும் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். நியாயமாக நம்ம அப்படி தான் கேட்டிருப்போம். என்கிட்ட இருக்கிறதே அதுதான், அதையும் வாங்குறதுக்கு வந்துட்டீங்களே. ஆனால் கர்ணன் அப்படி கேட்கல. நல்ல வேலை, என்கிட்ட இருக்கிறதா கேட்டேன், இல்லாததை கேட்டு என்னை இல்லைன்னு சொல்ல வைக்கலை. ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். என்ன பாட்டு, வில்லிபுத்திரார் பாட்டு. ஆவியோ நிலையில் கலங்கியது, எனக்கு மூச்சு உள்ளையா வெளியிலையான்னு தெரியல. ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். யாக்கைனா உடம்பு, உயிர் உடம்புக்குள்ளையா வெளியிலையான்னு தெரியல. யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியின் பொருளலாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால். இந்த பாவி அள்ளி அள்ளி கொடுத்தப்பெல்லாம் நீ வரலையேடான். இதுதான் கர்ணனுடைய மேன்மை. இந்த பாவி அள்ளி அள்ளி கொடுத்தப்பெல்லாம் வரலேன்னு தன்னைத்தான் பாவின்னா. இப்படி வச்சுங்க, கொடுக்குற இயல்புடைய ஒருத்தர் சாகிற போது ஒருத்தன் வந்து கேட்குறான், கையில் காசு இல்லை, என்ன சொல்லுவான் தெரியுமா? அட பாவி, இப்போ வரியேடாமா. பாவத்தை அவன் தலைமையில தான் ஏற்றுவானே ஒழிய தன்னை பாவின்னு சொல்ல மாட்டான். ஆனால் இந்த கர்ணன் பாருங்க, இந்த பாவி அள்ளி அள்ளி கொடுத்தப்பெல்லாம் வரலையே, இப்போ வந்திருக்கிறியே. பாவியேன் பொருளலாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையாய். நல்ல வேளை நீ இப்போவாது வந்தல்ல. யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். நீ என்ன கேட்ட? இது வரைக்கும் செஞ்ச புண்ணியத்தை கொடுன்னு தானே கேட்டேன். நான் எக்ஸ்ட்ராவா தரேன். என்ன? செய் புண்ணியம். அது தமிழில் வினைத்தொகைன்னு பேர். நீங்கள் ஒன்றும் இலக்கணம்னா பயந்துடாதீங்க. 3 காலத்தையும் காட்டும்படியாக சொன்னால் அது வினைத்தொகை. இந்த செய் புண்ணியம்னா செய்த புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம். இதுக்கு தமிழ் வாத்தியார் ஒன்று சொல்லிக் கொடுப்பார். ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறப்போகிற காய். சுடுகாடு, உங்கள் தாத்தாவை சுட்ட காடு, நம்மளெல்லாம் சுடுகிற காடு, பிள்ளைகளை சுட போகிற காடு, அது சுடுகாடு. சுடுகாடு, ஊறுகாய், கொல் யானை. இது 3 தான் தமிழ் வாத்தியார் இலக்கணம் சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா அவங்க வாத்தியார் அவருக்கு அதான் சொல்லிக் கொடுத்தார். அது 3ஐயும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுவார் இல்லையா? இப்போ புதுசாக ஒன்று சொல்லிக் கொடுத்தார் வில்லிபுத்திர ஆழ்வார். என்னன்னா, செய் புண்ணியம். நான் செய்த புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம். இது 3 உனக்கு தான். இப்போ அவன் கேட்டது செய்ததானே, அப்புறம் என்ன செய்கிற செய்ய போகிற? நான் திருப்பூரில் பாரதம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பையன் இருந்துச்சு, ஒரு கேள்வி கேட்டான். சார், அவனே சாக போகிறான், இனி ஏது செய்ய போகிற புண்ணியம்? ஃப்யூச்சர் என்ன? பாஸ்ட் கரெக்டு, ப்ரெசண்ட்டு கூட கரெக்டு, நிகழ்காலத்தில் கூட புண்ணியம் இருக்குது, எதிர்காலத்தில் ஏது சார் புண்ணியம்னா? அவன் என் ப்ரொஃபஷனல் சேலஞ்சு பண்ணிட்டான். பாதி பேச்சில் இருந்துச்சு ஒரு கேள்வி கேட்டான். ஆனால் என் பேச்சில் யாராவது அப்படி இருந்துச்சு கேள்வி கேட்டால் எனக்கு கோவம் வராது. சரி, அவன் ஒருத்தன் தூங்காமல் கேட்டான்ல, அவனையும் நம்ம ஏன் கோவிச்சுக்கணும் அனாவசியமா? நான் சொன்னேன், ராஜா இதை பார், இப்போ இவ்வளவு நாள் தானம் பண்ணி ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா? ஆமாம். இதை தானம் பண்ணால் அதுக்கு ஒரு புண்ணியம் வருமா வராதா? இதை தானம் பண்ணினா அதுக்கு எதிர்காலத்தில் ஒரு புண்ணியம் வருமா வராதா? அது உட்பட, அதெல்லாம் எதிர்கால புண்ணியம் உட்பட அப்படின்னு நான் நிறுத்தினேன். அவன் கேட்டான், அதை தானம் பண்ணால் அதுக்கு ஒன்று வராதா? அவன் சிந்து பாத் கதை மாதிரி போகிறான். அப்போ அதை தானம் பண்ணால் அதுக்கு ஒரு புண்ணியம் வராதா? நான் என்னங்க பதில் சொல்கிறது? நான் சொன்னேன், வராது.
ஏன் சார் வராதுன்னா, அதான் பகவத்கீதையே. நான் என்ன சொல்லி கொடுத்தேன் கர்ம யோகத்தில், எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பாவ புண்ணியம் நம்மளுது இல்லை, அவனுது. அந்த கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணுற இடம் தான் இது. கிருஷ்ணார்ப்பணம் கொடுத்தாச்சுன்னா அதன் பிறகு எதுவுமே புதுசாக வரப்போகிறது கிடையாது. அப்போ என்னடா வரணும்னா, அதன் பிறகு வரக்கூடியது ஒன்றே ஒன்று என்னன்னா, சாட்சாத் கிருஷ்ணனே வரணுமே ஒழியே இனி பாவ புண்ணியங்கள் வர முடியாது. அதுதான் இவன் வாழ்க்கையில் நடக்க போகுது. சாட்சாத் புண்ணியமே அந்த கண்ணனே எதிரில் வந்து நிற்க போகிறான். இனிமேல் பாவ புண்ணியங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன், செய்ய போகிற எல்லா புண்ணியங்களையும் உனக்கு உத்தரவாதமாக கொடுத்துட்டேன்டா அப்படின்னு. இப்போ பாருங்க, ஒரு ஆச்சரியம். கண்ணபெருமானுடைய கை இப்படி கீழே தாழ்ந்தது, கர்ணனுடைய கை மேலே வசந்தது. என்ன சார், மனுஷன் கர்ணன் அவன் கை மேலே, கடவுள் கண்ணன் அவனுடைய கை கீழே. ஏன்னா தாரவாத்து கொடுக்கணும், தண்ணி இல்லை. இந்த இதயத்தில் அம்பு தச்சிருக்கு, அந்த அம்புலேருந்து ரத்தத்தை இப்படி உள்ள வாங்கினான் கையில் கர்ணன். வாங்கி இப்படி தாரவாத்து கொடுத்தான். கடவுளுடைய கை இப்படி கீழே நின்றுது, ரத்தம் சொட்டு சொட்டாப்பட்டது. கடவுள் கை தாழ்ந்து போச்சே, மனுஷன் கை வசந்து போச்சேன்னா ஒரே ரீசன், கொடுக்கிற எண்ணம் உயர்ந்தது, வாங்குகிற எண்ணம் தாழ்ந்தது. எண்ணத்தால் உயர்ந்தவன் கை உயர்ந்தது, எண்ணத்தால் தாழ்ந்தால் இறைவனானாலும் கை தாழ்ந்ததுன்னு. சார், கடவுளை போய் தாழ்ந்ததுன்னு சொல்லாமா? அதுவும் உபன்யாச உலகத்தில் போய் சொல்லலாமா? அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, கடவுள் கை தாழ்ந்தது, கடவுள் தாழ்ந்தான்னு சொல்கிறது கொஞ்சம் மிகை. பின்ன எப்படி சொல்லணும் அப்படின்னா, எண்ணத்தால் ஒருவன் உயர்ந்து ஒரு காரியம் செய்தால் அவன் எண்ணத்தை உயர்த்துவதற்காக கடவுள் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். தாழ்ந்து போவதற்கு கடவுள் தயாராக இருக்கிறான். தன்னை தாழ்த்தி கொண்டாவது தன் பக்தனை கடவுள் உயர்த்துகிறான். கர்ணனுடைய கை வசந்து போச்சு. இது பெருசு இல்லைங்க. அந்த ரத்தம் சொட்டு சொட்டா அப்படி பட்ட உடனே இப்படி நிமிர்ந்து பார்த்தாராம் கிருஷ்ணன். பார்த்துட்டு சொன்னாராம், வேண்டிய வரங்கள் சொல்லுதி என்றார். உனக்கு என்னென்ன வர வேணுமோ என்ன கேளு, நான் தரேன் அப்படின்னு. சார், யாசகம் வாங்க வந்தவன் உனக்கு என்ன வேணுமோ என்ன கேளுனா இது என்ன நியாயம்? நம்ம வீட்டுக்கு யாரோ வந்து கேட்குறாரு, பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்கள் உதவி பண்ணுங்க. உடனே நம்ம யோசிச்சுட்டு சரி என்னால் ஒரு 2000 ரூபா முடிந்தால் வச்சுங்கன்னு கொடுத்த உடனே அவர் 100 ரூபாய், 100, 200, 300, 400, 1800, 1900, 2000 எண்ணிட்டு, நான் பெங்களூர் வரைக்கும் போகிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வந்து தர்றேன்னா. ஏன்னா எங்கிட்ட இப்போ தான் 2000 வாங்கியிருக்கு, நீ இப்போ பெங்களூரில் போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து தெரியா கேட்போமா இல்லையா? அது மாதிரி இவன் யாச்சகமாக கொடுக்குறான் யார், கர்ணன். அதை கிருஷ்ணன் வாங்கிக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். உனக்கு என்னென்ன வர வேணாலும் என்ன கேளு, வேண்டிய வரங்கள் சொல்லுதி என்றான். என்னடா காரணம்னா, கிருஷ்ணன் ஒன்றும் கொடுக்கணுங்கிற ஐடியாவில் வரல. பின்ன ஏண்டா கொடுக்குறேன்னு சொன்னான்னா, கொடுத்து பழகிய கர்ணனுடைய ரத்தம் கையில் பட்டதும் அவனுக்கும் கொடுக்கணும்னு தோணி போச்சான். அது இப்படி கையில் பட்ட உடனே அவனுக்கு அந்த எண்ணம் தோணுச்சான், நாம கொடுக்காம இருந்தால் சரியா இருக்கா, நாம எதாவது கொடுப்போம் அப்படின்னு அந்த எண்ணம் அவன் மனதில் தோன்றி விட்டது அப்படின்னு. அது என்ன ஒரு அற்புதம். வந்திருக்கிறவன் கிருஷ்ணன் அவனுக்கு தெரியும் சார், பாட்டில் அப்படி தான் வருது. ஏன்னா வந்திருக்கிறவன் யாரு, பூவில் வாழ் அயனும் நினக்கு நிகர் இல்லைன்னா, பிரம்மா உனக்கு சமம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பிரம்மா உனக்கு சமம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சாட்சாத் மகாவிஷ்ணு கிருஷ்ணன். அவன் ஏன் இந்த கர்ணன் இதை கொடுத்தான்னா, இது வரைக்கும் எங்கிட்ட மனுஷங்க தான் யாச்சங்க வாங்கினாங்க. எங்கள் அம்மா குந்தி தேவி வந்து 2 வரம் வாங்கிட்டு போனா, அப்புறம் தேவேந்திரனே வந்து வாங்கினா அதான் பெருசுன்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு திருப்தி. என்ன, பகவானே என்கிட்ட வாங்கிட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் விட முடியாது. அவரை ஏன் கிருஷ்ணன் வாங்கினான்னா, எல்லாரும் வாங்கிட்டாங்கன்னு அவனுக்கு ஒரு கிரெடிட், பெருமை இருக்கு. பகவான் வாங்கலேன்ற குறை மட்டும் அவனுக்கு எதுக்கு, நாமளும் வாங்கிட்டா அவனுக்கு அந்த திருப்தி கிடைக்கட்டுமே அப்படின்னு பகவான் வாங்கிட்டான். இவனை திருப்தி பண்ணுறதுக்காக வேண்டிய வரங்கள் சொல்லுதி அப்படின்னு. இவன் சொன்னான், எனக்கு இன்னொரு பிறப்பு கூடாது. இன்னொரு பிறப்பு கூடாதுன்னு யாரை கேட்பான்? கடவுள் தானே கேட்க முடியும். கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு இன்னொரு பிறப்பு கூடாது. அப்படி ஒருவேளை பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அந்த மாதிரி ஒரு பிறவு வந்துடுச்சுன்னு சொன்னால், அந்த பிறப்பிலும் கூட இல்லை என்று யாரும் வந்தால் இல்லை என்று உரையாத இதயம் நீ அளித்தருள் என்றான். அப்படி யாராவது இல்லேன்னு வந்தால் இல்லேன்னு சொல்லாத ஒரு அந்த இதயம், அதான் எனக்கு வேணும். நீங்கள் ஒரு பெரிய அழகு பாருங்க, கொடுக்கறதுக்கு பணமே வேண்டாங்க, மனம்தான் வேணும். கட்ட வண்டி எடுத்துகிட்டு போகிறவன் அப்படியே ரூபாய் அள்ளி கொடுத்து போ, அப்படி வச்சுக்கப்போ அப்படின்னு கொடுத்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். கோடி கோடியாக வச்சுட்டு கிள்ளி கொடுத்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். கொடுக்கறதுக்கு மனசே வராமல் உட்கார்ந்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். கொடுக்கறதுக்கு மனம்தான் வேணுமே ஒழிய பணம் வேணுங்கிற கணக்கே கிடையாது, மனம்தான் வேணும். இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அளித்தருள் என்றான். உண்மைங்க, கொடுக்கிறவர்கள் என்றைக்கும் பெரியவர்கள், பெறுகிறவர்கள் என்றைக்கும் சிறியவர். இப்போ 3 மாடி வீடு மேலே ஒரு பணக்காரர் நின்றுட்டுருக்கிறார். ஒரு தெருவில் ஒரு பிச்சைக்காரர் போகிறார். அவர் நிமிர்ந்து மேலே பார்த்தார். ஐயா தர்மதுரை ஏதாவது தானம் பண்ணுங்கோ அப்படின்னார். தர்மதுரை மேலேன்னு சொன்னார். எங்கள் பரம்பரைக்கு அந்த வழக்கம் கிடையாது.
ஏதாவது சாப்பிட்றதுக்கு மிச்சம் இருந்தால் போடுங்க, பழையது இருந்தால். பழையது இருந்தால் நாங்கள் பிசைஞ்சு வத்தல் போட்டுருவோம். வத்தல் ஒரு பழைய துணி இருந்தால் போடுங்கன்னா அதை எவசூல் பாத்திரத்துக்கு போட்டு ஸ்பூன் வாங்கிடுவோம். ஐயா ஒரு 8 அணா இருந்தால் போடுங்க. இப்போ அவங்களே ஒரு கொள்கை வச்சுருக்காங்க, மினிமம் 8 அண்ணாஸ். அது குறைஞ்ச அவங்களும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க சங்கத்தை ஆண்டு விடாலையும் நான் தானே பேசுகிறேன். அதனால் 8 அணா குறைஞ்சா அவங்களும் வாங்க மாட்டாங்க. ஐயா ஒரு 8 அணா இருந்தால் கொடுங்கண்ணா. நம்ம தருமபுர மேலே சொன்னார் 8 அணா இல்லைன்றல்ல அப்படின்னு. அந்த பிச்சைக்காரன் நிமிந்து மேலே பார்த்தான். துணி கேட்டால் இல்லைங்கிற, சாப்பாடு கேட்டால் இல்லைங்கிற, 8 அணா கட்டினா இல்லைங்கிற, அப்புறம் ஏன்டா அங்கே நிற்கிறேன்னா? என்ன சொல்கிறேன்னா இறங்கி வர 2 பேர் சேர்ந்து பிச்சை எடுப்போம். உங்ககிட்டையும் இல்லை என்கிட்டையும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து எடுப்போம், ஆளுக்கு பாதி பங்கிக்கலாம் வாடா அப்படின்னு. உண்மை. யாராவது ஒன்று கேட்டு அது இல்லைன்னு சொன்னால் நமக்கு அதை விட என்ன அதை விட அவமானம் வேறு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயன் என்னல் அதனினும் இழிந்தன்று சங்க இலக்கியம். அல்ல இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அது பெருமை அல்ல. இல்லை என்று உதவாத இதயம் நீ அளித்தருள் என்றார். அந்த மனசை கொடு அப்படின்னு அவருக்கு அதை கொடுத்தான் கிருஷ்ணன். பெரிய ஆச்சரியம் பாருங்கள், சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்தான். நாராயணனாக காட்சி கொடுத்தான் கிருஷ்ணன். இந்த பாரத கதை முழுக்க 4 தடவை விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. ஆனால் 4 தடவை எடுத்ததுலேயும் சந்தோஷமாக எடுத்த விஸ்வரூபம் இதுதான். மிரட்டுறதுக்கு, உருட்டுறதுக்கு, இது நிறைய வெவ்வேறு விதத்துக்கு எடுத்தான். ஆனால் ஒருவனுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு திவ்யமாக எடுத்த விஸ்வரூபம் எதுன்னு கேட்டால் கர்ணனுக்கு எடுத்தது. ஆனந்தமாக அந்த வடிவத்தை காமிச்சான். அப்போ சொன்னான் பாருங்க கர்ணன் ஒரு வார்த்தை, இந்த மாதிரி டெத்து யாரும் கிடைக்காது. அவன் என்ன வார்த்தை சொன்னான்? வான் பெற்ற நதிகமிழ்த்தாள் வணங்க பெற்றேன். அந்த பாட்டு கடைசியாக எப்படி முடியும் அதை சொல்கிறேன். என்னன்னா, யான் பெற்ற பேரு இவ்வையகத்தில் யார் பெற்றார்னு. என்ன மாதிரி வாழ்க்கை இந்த உலகத்தில் யார் வாழ்ந்திருக்கா? நான் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கை யாரும் வாழலேன். இந்த மாதிரி நிறைவாக போய் சேர்ந்தவங்க ரொம்ப குறைச்சல். கோடி கோடியாக சம்பாரிச்சிருப்பாங்க, ஆனால் மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் என்ன இழுக்குது? அவர் இன்னொரு மில்லு வாங்கணும்னு நினச்சாரு, அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. அப்போ அடுத்தாப்பில் பிறந்து இன்னொரு மில்லை வாங்கி அது உள்ள ஒரு சிக்கனாக தான் அவருக்கு திருப்தியாக இருக்கும். எவ்வளவோ வச்சுருப்பான், ஆனால் இன்னொரு சொத்து சேர்க்கணும்னு நினச்சிருப்பான். இல்லை அந்த மருமக வந்து பார்க்கணும், இல்லை அந்த மகன் வந்து பார்க்கணும், இப்படி ஏதாவது ஒரு காரணம் அந்த உயிர் இழுத்துக்கிட்டு படாத பாடுபடும். சாகிற போது ஐ எம் குவைட் கம்ஃபர்டபுள், நான் வாழ்ந்த வரைக்கும் சந்தோஷம், நான் போய் வருகிறேன்னு சொல்லி மரணம் அடைவது ஒரு பெரிய ஆற்றலுங்க. எத்தனையோ பேர் மரணம் இருந்தாலும் சீர்காழி கோவிந்தராஜனுடைய உயிர் பிரியறதுக்கு முன்பாக உலகம் நன்றாக இருக்கட்டும் யார் சொல்வா? உடல் நெஞ்சு வலி நவசக்தி விநாயகர் என்னமோ கும்பிட்டுருக்கிறாரு. அவர் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி உலகம் நல்லா இருக்கட்டும். அதுக்கு ரொம்ப பக்குவம் வரும். அப்படி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வரும். என்னுடைய தந்தையாருக்கு இருதய நோய் வந்து அந்த 3rd அட்டாக்கு. டாக்டர் பரபரன்னு ஓடுறாரு. டாக்டரை கூப்பிட்டு எங்கள் அப்பா சொன்னாராம், என்னென்ன, நீங்கள் வாழ வேண்டிய வயசு இவ்வளோ படபடப்பாக இருக்காது அவருக்கு. நாங்களாம் டிக்கெட் வாங்கிட்டோம், நீங்கள் இன்னும் இருக்கணும், இவ்வளோ படபடப்பாக இருந்தால் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு. டாக்டர் அழுதுட்டார், வெளியே வந்து சொன்னார். இது மாதிரி ஒரு பேஷண்ட் சொல்லி நான் கேட்டதே கிடையாதுங்க அப்படி. இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி. அவங்க வாழ்க்கையில் நிறைய வாழ்வு வாழ்ந்து மேலே போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். போதும் அப்படின்னு நினைப்போட போய்ச்சார். இது ஒரு உன்னதமான மரணம். கர்ணன் சொல்கிறான் பாருங்க, யான் பெற்ற பேர் இவ்வையகத்தில் யார் பெற்றார் அப்படின்னா எனக்கு சந்தோஷம், நான் நிறைவாக இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு கர்ணன் விடை பெற்றான். அதோடு கண்ணன் காட்சியை மறைச்சான். அர்ஜுனகிட்ட வந்தான், இப்போ அம்பை விடுன்னா. அம்பை விட்டான் பாருங்க, அப்படியே கர்ணன் மாண்டு கீழே விடலாம். விடுற போது அம்மானு கதறினான். குந்தி ஓடியான்ட்டு. அவளுக்கு இந்த மரண உணர்வு வந்துடுத்து. பிள்ளை சாக போறான், ஓடி வந்தா. அம்மானு கதறினா பாருங்க, எடுத்து மடி மேலே போட்டு மகனே மகனே மகனேன்னு கதறினான். உடனே அர்ஜுனன் திரும்பி கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், கிருஷ்ணா கர்ணன் செத்து விழறான், எங்கள் அம்மா குந்தி மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு மகனே மகனேன்னு அழறாளே, என்ன கிருஷ்ணா அப்படின்னா. அம்மா மகன் செத்தா மகனே மகனேன்னு தான் அழுவாங்க, வேற என்ன வர சொல்லி அழுவாங்க? என்ன கிருஷ்ணா நீ என்ன சொல்ற? கர்ணன் குந்தியோட மகனா? ஆமா. கிருஷ்ணா இது உனக்கு தெரியுமா? ஆமா. ஏன் நேத்திக்கே சொல்லல? நீ ஏன் நேத்திக்கே கேட்கல? நீ இப்ப கேட்ட இப்ப சொல்ற, நேத்து கேட்டா நேத்திக்கு சொல்லியிருப்பேன், முந்தானத்து கேட்டா முந்தானத்து சொல்லியிருப்பேன், எப்ப கேட்டாலும் சொல்லியிருப்பேன். என்ன நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே. கிருஷ்ணா இது என்னடா மாயம், எத்தனையோ மாயம் பண்ணினா, ஆனால் இது என்ன மிகப்பெரிய மாயம்னா? எல்லாமே மாயம்தான். போற நிறுத்திட்டு எல்லாம் கிட்டக்க போனார்கள். கர்ணன் மரணம் தான் துக்கம். ஏன்னா 2 தரப்பும் விழுந்து அழுது. இவன் பாண்டவர்கள் மூத்தவன்னு தெரிஞ்ச உடனே இந்த தரப்பும் விழுந்து அழுதுது, அந்த தரப்பும் விழுந்து அழுதுது. குந்தி தேவி அழுத உடனே தருமர் ஓடியாந்தார். என்ன அழகான பாட்டு வில்லிபுத்திராழ்வார் சொல்றார், பின்னிய செஞ்சடைக்குழலாய் பெற்றதாயின் அந்நியம் நன்று,
தலையை பின்னி போட்டு சின்ன பொண்ணு மாதிரி நீ தெரிஞ்சிருக்கிறியே, இப்படி ஒரு பிள்ளை இருக்கிற விஷயத்தை சொல்லவே இல்லையே. பின்னிய செஞ்சடை குழலாய் பெற்ற தாயின் அந்நியம் நன்று, எங்கேயாவது பெற்ற அம்மா இப்படி நடந்துக்குவாளா, நீ இப்படி நடந்து கொண்டாயே, வருத்தப்பட்டு பேசினான் தரும். அப்போ ஒரு சாபம் கொடுத்தான், நான் பெண்கள் மனசில் ரகசியம் தங்காமல் போட்டோம் அப்படி. அது ஒரு காரணம், இல்லைனாலும் அப்படித்தான் இருந்தாலும் உங்கள் மனசில் ரகசியமே தங்காமல் போட்டோம் அப்படின்னு தருமன் ஒரு சாபத்தை கொடுத்தான். அப்புறம் அன்றைய யுத்தம் நிகழ்ந்த பிறகு அந்த முடிந்ததுக்கப்புறம் சல்லியனை சேனாதிபதி ஆக்கினான். கர்ணனுடைய புதல்வர்கள்லாம் மாண்டார்கள், துரியோதனுடைய தம்பிகள் எல்லாரும் மாண்டார்கள், சகுனி உலூகன் எல்லாம் மாண்டார்கள். துரியோதன் போய் ஒரு மடுவிலே ஒளிந்து கொள்வது என்று முடிவாகி தன்னை காப்பாற்றிக்கணும் இல்லையா, அதுக்காக போய் ஒரு மடுவிலே ஒளிந்து கொண்டு விட்டான். கொஞ்சம் டைம் எடுத்து சண்டை போட்டால் ஜெயிக்கலாமோன்னு ஒரு மடுவிலே போய் ஒளிந்து கொண்டான். இப்போ இனி சண்டை போடுறதுக்கு வெளியில் யாருமே இல்லை, மிஞ்சி இருந்த சொல்பம், அதில் போய் துரியோதன் ஒரு மடுவிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன் இருக்கிற இடத்த பாண்டவர்கள் கண்டுபிடித்து கொண்டு நேராக அங்கே வந்து நின்றார்கள். இதுக்கு நடுவில் பலராமர் யாத்திரை போனவர் திரும்பி வந்துட்டார். அந்த செமந்த பஞ்சகம், அதாவது ரத்த மடுக்கரை, அதில் வந்து உள்ளே ஒளிந்திருக்கிற துரியோதனை வெளியில் வா அப்படின்னு. அப்போ அவசரத்தில் தருமர் சொன்னார், எங்களில் யாராவது ஒருத்தரோட சண்டை போட்டால் போகிறோம், எல்லாரோடையும் போட வேண்டாம், வெளியில் வா அப்படி. அவன் நீரை கிழித்து கொண்டு வந்தான். நெடுநாள் வைரி அவனுக்கு பீமன். நான் அவனோட சண்டை போடுவேன், ஜெயிச்சா எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கு சமம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தான். பாய்ந்து 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 துரியோதனை சண்டை போடுறான். அவன் நெடுநாளாக பீமனை மாதிரி ஒரு இரும்பு பதுமை பண்ணி அதோட அடித்து சண்டை போட்டு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறான் துரியோதன். பீமனால் அந்த அளவுக்கு சண்டை போட முடியல, ஆனால் துரியோதனும் சுழண்டு சண்டை போட்டான். பீமனும் கதாயுதத்தால் தாக்குறான், ஆனால் துரியோதனன் அடிபடுகிறானே ஒழிய உயிர் போக மாட்டேங்குது. ஏன் போல போவாது, அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய. ரத்தம் ஒரு அளவு தானே இருக்குது, அது உடம்புக்கு போனால் மூளைக்கு போக மாட்டேங்குது, மூளைக்கு போனால் உடம்புக்கு போக மாட்டேங்குது. சில பேருக்கு மூளையில் போய் நிறைய வேலை செய்யும், ஆள் வத்தலும் தொத்தலுமா இருப்பான். சில பேருக்கு உடம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், மூளையே வேலை செய்யாது. ஏன் மூளைக்கே போக முடியல, அது உடம்புலேயே சுற்றிக்கிட்டு இருக்குதுடா அப்படின்னா. இல்லை பீமனுக்கு கொஞ்சம் இந்த ஐக்கியூ கம்மி, அடிக்கிறான், ஆனால் என்னன்னா அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கலை. இந்த கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த பீமனுக்கு எப்படி சொல்ல முடியும், யுத்தத்தில் போய் நடுவில் சொல்ல முடியும், அவனை தொடலை அடின்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் உட்காந்து அர்ஜுனை பார்த்தான், பத்தியா உங்களுக்கு இவனை வச்சுக்கிட்டு நம்பி நாம் யுத்தத்துக்கு வந்தோம் பாருன்னு தொடையில் 2 தட்டு தட்டினோம். இவனை போய் யுத்தத்துக்கு நம்பி நம்ம கூட்டிகிட்டு வந்த மாதிரி தொடையில் தட்டினா பாருங்க. அந்த தொடையில் தட்டுற சத்தத்தை கேட்டு திரும்பி இப்படி பார்த்தான் பீமன். ஹா இவன் அடிக்க வேண்டிய இடம் தொடைன்னு ஞாபகம் வந்தது. ஆனால் நாபிக்கு கீழே தொடையில் கதா யுத்தத்தில் அடிக்கக்கூடாது, நாபிக்கு கீழே கதா யுத்தத்தில் அடிக்கக்கூடாது, இலக்கணத்துக்கு தப்பு. சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. இந்த துரியோதனன் அப்படி மேலே ஜம்ப் பண்ணி ஒரு முறை இவனை தாக்கிறதுக்காக வந்தான். அப்போது கதையினாலே தாக்க தொடையிலே பட்டு இப்படி முறிந்து கீழே விழுந்தான் துரியோதனன். அப்படி கீழே துரியோதனன் விழுந்த போது அவனுடைய தலையில் கொண்டு போய் பீமன் காலை வச்சான். அந்த எரிச்சல், பழைய எரிச்சல் துரியோதனுடைய தலைமையில் கொண்டு போய் காலை வச்சான். தருமர் கூட வானாம்டான்னார். அப்படிலாம் அவன் சக்கரவர்த்தியாக இருந்தவன், அவனை காலால் மிதிக்காதடா அப்படின்னு. அப்பவும் கேட்கல, பீமன் போய் துரியோதனுடைய தலைமையில் கால் வச்சான். அப்பவும் துரியோதனுடைய அகங்காரம் பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னான், பலமிழந்து கீழே விழுந்தால் காக்கைகள் கூட தலை மீது உட்கார்ந்து கொள்ளும். காக்கா கூட தான் உட்காரும், இது பெரிய விஷயமா இப்போ என் தலைமையில் கால் வச்சுட்டது. நான் பவரில் இருந்த வரைக்கும் முடிஞ்சதா, பவர்லேருந்து விழுந்ததுக்கப்புறம் தானே கால் வச்சேன், அதுக்கு மட்டும் முடியல ஒன்றால். அப்பவும் அகங்காரமாக தான் துரியோதனன் பேசினான். துரியோதனன் மாண்ட செய்தி திருதராஷ்டிரனுக்கு போயிட்டு, இனி யுத்தம்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க பாசறைக்கு திரும்புகிறார்கள், கேம்ப் அதுக்கு திரும்புகிறார்கள். அர்ஜுனுடைய தேர், ஒவ்வொரு தேராக வருது. முதல்ல தருமனுடைய தேர் வந்து நின்றுது. நீங்கள் என்ன கன்வென்ஷன் மரபுன்னு கேட்டால், தேர் பாகன் இறங்கி அந்த தேரை ஒரு சுற்றிட்டு வந்து எஜமானன் இப்படி கும்பிடுவான், இப்படி கையை காட்டுவான், அந்த கையில் காலை வச்சு ஜம்ப் பண்ணணும். யார்? அந்த தேரில் இருக்கிற எஜமானன். யுத்தம் முடிஞ்சு வரும்போது அதே மாதிரி தருமனுக்கு முடிஞ்சது, பீமனுக்கெல்லாம் முடிஞ்சது. அர்ஜுனுக்கு ஒரே குஷி. யார்? எல்லாரும் எவனை சுற்றுறானோ அவன் சுற்ற போகிறான், அவன் சுற்றி இப்படி கையை நீட்டு போகிறான். நாம் காலை வைக்க போகிறோம், காலை வச்ச உடனே காலை மிதிக்க போகிறோம், இதெல்லாம் நடக்க போகுது. எவ்வளோ கற்பனையில் இருந்தான். கிருஷ்ணனோட தேரை ஓட்டிக்கிட்டே வந்து அந்த வாசலில் நிறுத்திட்டு அப்படின்னா இறங்கி சுற்றி வந்து கையெல்லாம் காட்டல. அப்போ அர்ஜுன் நினச்சான், கர்மயோகம்லாம் சொன்னார், கடைசியில் ஒரு குணத்தை காமிச்சிட்டார். ஏன் சுற்றி வந்து இவர் கையெல்லாம் நீட்ட மாட்டாராம், நாம் காலால் மிதிக்கக்கூடாதான், அவர் கடவுளாம், நாம் மனுஷனா, அதனால் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சான், அதுக்காக நம்மளே சொடக்கு போட்டு இறங்க சொல்கிறார் இப்படின்னா. ஆனால் அவனுக்கு அர்ஜுனனுக்கு அவன் சொன்னதை மீறி வழக்கமே இல்லை, இப்படின்னு ஒன்று குதிச்சுட்டான். இதெல்லாம் யோசிக்கிறானே ஒழிய அவனுக்கு செய்யாமல் இருக்கலாம் தெரியாது. கண்ணன் என்ன நினைச்சாலும் ஒன்றே செஞ்சு தான் பழக்கப்பட்டவன். இறங்கிட்டு நினைச்சா இந்த கண்ணன் நமக்கு அந்த மரியாதையை தரலேன்னு நான் பாருங்க. அது வரைக்கும் தேரில் உட்காந்துருந்த கண்ணன் அர்ஜுனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்ன
எல்லாரையும் இறங்கி தேர்ப்பாகன் கும்பிட்ட மாதிரி நான் கும்பிடலையேன்னு யோசிக்கிறியா? இரு இப்போ இறங்குறேன் பாருன்னு அந்த தேரை விட்டு இறங்கி நான் பாருங்க தேர் பற்றி எரிந்தது. அவன் சொன்னான், அத்தனை பேர் விட்ட அஸ்திரங்கள் அக்னி அஸ்திரம் இந்த தேர் மேலே நிற்கிது, அது நான் இருந்ததால் இவ்வளோ நேரம் எரியாமல் இருந்தது. நான் இந்த மரபு கருதி உன்னை இறக்கி விடாமல் நான் முதல்ல இறங்கி இருந்தேன்னு வச்சுக்க, நீ இருக்கும்போதே இது நடந்திருக்கும். இப்போ புரியுதா? இன்னும் நான் கர்ம யோகி தான். உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும், நான் இன்னும் கர்ம யோகி தான். இப்போவும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மரபை மீறினேனே ஒழிய வேற எந்த காரணமும் இல்லை. கண்ணா என்னை மன்னிக்கணும், நீ எது செஞ்சாலும் எனக்கு நல்லது தான் செய்வேன். இவர்கள் வெற்றி செய்தியோடு வந்த உடனே துரியோதனன் அந்த மடுவில் சாஞ்சு கிடக்கிறான் பாருங்க. அப்பவும் அஸ்வத்தாமா வந்தோன்னு அஸ்வத்தாமனை சேனாதிபதினா, நீ தாண்டா சேனாதிபதி. அஸ்வத்தாமன் இனிமேல் என்ன பெரிய படை இருக்கு. ஆனால் அந்த அஸ்வத்தாமன் உடனே நினைக்கிறான், என்ன பண்ணினா நான் அந்த துரியோதனன் திருப்தி அடைவான் அப்படின்னு. அவன் தகாத ஒரு காரியம் பண்ணி, பாண்டவர்களுடைய இளம் பிள்ளைகள் பாசறைகளில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், உப பாண்டவர்கள்னு பேர். ராத்திரி நேரம் ஒளிஞ்சிருக்கிறான் இந்த அஸ்வத்தாமன். இந்த பிள்ளைகளை என்ன செய்யறது அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அந்த 5 பிள்ளைகளும் பாசறையில் தூங்குற போது இரவு நேரத்தில் போய் கத்தியால் அந்த குழந்தைகளை தலையை வெட்டிட்டான் அஸ்வத்தாமன். வெட்டிட்டு இந்த செய்தியை போய் அவன் துரியோதனிட்ட சொன்னா சந்தோஷப்படுவான்னு நினைச்சு உப பாண்டவர்களை கொன்று விட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒரு ஆச்சரியம், இவ்வளவு நேரம் ஈவிரக்கம் இல்லாமல் பேசின துரியோதனன் சொன்னான்னா, நீ என்ன இருந்தாலும் இந்த காரியம் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா எனக்கும் பாண்டவருக்கும் தான் பகையை ஒழிய, இப்போ இந்த எல்லாரும் அழிஞ்சாச்சு, என் பிள்ளைகள்லாம் செத்து போயாச்சு, எல்லாரும் போயாச்சு. பாண்டவர்கள் பிள்ளையாவது உயிரோடு இருந்தா தானே நாளைக்கு எங்க பரம்பரைக்கு அள்ளும் தண்ணி இறைக்க முடியும். நீ அறிவில்லாமல் இந்த காரியம் பண்ணிட்டியே, நாங்களா சத்திரியர்கள் சாத்திரமா அந்த காரியம் பண்ணலாம், நீ பிராமணா இருந்து இந்த காரியத்தை எப்படி பண்ணினே, நீ பண்ணியிருக்க கூடாதுன்னு நானா துரியோதன். அந்த இறந்து போகிற போது அவனுக்கும் ஒரு விவேகம் வந்தாச்சு. துரியோதன், அந்த பிள்ளைகளை நீ கொண்டிருக்க கூடாது, நீ கொன்னது தவறு, கொண்டிருக்க கூடாது அப்படின்னு. இல்லை, எங்கள் அப்பாவை கொண்டார்கள், உன்னுடைய குலத்தை வேறு இருத்தார்கள், அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக நான் உப பாண்டவர்களை கொன்னுட்டேன் அப்படின்னு. இதுக்கு நடுவில் திரௌபதிக்கு செய்தி போச்சு, அவன் பெத்த பிள்ளைகள் 5ஐயும் அஸ்வத்தாமன் கொன்னுட்டான். அஸ்வத்தாமன் இல்லை, அதை யாரோ கொன்னுட்டான் அப்படின்னாங்க. அவன் ஒன்று அர்ஜுனையும் பீமனையும் கூப்பிட்டா, யாராக இருந்தாலும் சரி அவனை என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க அப்படின்னு. இப்போ கொண்டாந்து நிறுத்துங்க என் முன்னாடி, நான் அவனை யாராக இருந்தாலும் என் முன்னாடி நிறுத்தணும். நீ வீரமுள்ள ஆண்மகனாக இருந்தால் நம்ம பிள்ளைய கொண்டுட்டு அந்த திருடனை கொண்டாந்து நிறுத்தணும். இவர்கள் தேடி போய் பார்த்தா அது அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் குருவனுடைய புத்திரன். நேராக அஸ்வத்தாமனை பிடிச்சி கொண்டு வந்து திரௌபதி கிட்ட நிறுத்தின உடனே அழுது புலம்பிக்கிட்டு இருந்த திரௌபதி எந்திரிச்சு பார்த்தா துரோணாச்சாரியாருடைய மகன். இதான் அந்த பாரத கதையினுடைய சிறப்பு பாருங்க. கையெடுத்து கும்பிட்டாலாம், குரு புத்திரனா, சரி விட்டுடுங்க அப்படின்னா. ஏன்? குரு மேலே உள்ள மரியாதை, குருவினுடைய புத்திரனை ஒன்றும் பண்ணக்கூடாது, விட்டு தொலைங்க, அவனை விட்டுடுங்க. முதல்ல சத்திரிய பெண்ணா சீறினாள் திரௌபதி. செஞ்சுட்டவன் குரு புத்திரன்னு தெரிஞ்ச உடனே சரி விடுங்க, அவனை விட்டுடுங்க. ஆனால் அவன் தலையை வெட்டணும்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ வெட்ட மனசு வரல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. வழக்கமாக நம்பால் ஐடியா கொடுப்பார்ல, வெட்டாமையே வெட்டின மாதிரி வெட்டலான்னார். வெட்டாமையே வெட்டின மாதிரி வெட்டலாம். என்ன வெட்டாமையே வெட்டின மாதிரி எப்படி வெட்டலாம்? அவன் தலையில் பிறப்பிலேருந்து ஒரு மணி இருக்குது, அந்த மணியை பிடுங்கிட்டா தலையை வெட்டின மாதிரி. இப்போ நாம கூட சுவாமிக்கு தலையை கொடுத்ததுக்கு அடையாளமாக தான் இதை கொடுத்துட்டு வரோம். திருப்பதிக்கு போனால் தலையவே கொடுத்த மாதிரி ஒரு பாவலா, நம்ம அவரே ஏமாத்துற ஆள் இல்லை நம்ம. அது மாதிரி இந்த தலையில் இருக்கிற மணியை அப்படி எடுத்துட்டா அது அவன் தலையவே எடுத்த மாதிரி. அதனால் அந்த தலையில் இருக்கிற மணியை எடுத்தா அஸ்வத்தாமன் தலையை எடுத்த மாதிரின்னு மணியை பிடுங்கிட்டு அஸ்வத்தாமனை அனுப்பினார். அஸ்வத்தாமன் அப்புறமா கெடுமதியாளன் பாண்டவரை அழிக்கிறதுக்காக அப்பாண்டவன்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகிக்கிறான். அதெல்லாம் வேறு கதை. அதை அந்த பரீட்சித்து மகாராஜாவை கிருஷ்ணன் கர்ப்பத்தில் போய் காப்பாற்றுறான்னு வரும், அது நமக்கு இப்போ தேவையில்லை. இதெல்லாம் முடிந்த பிறகு திருதராஷ்டிரனுக்கு செய்தி சொல்ல போனார்கள். அந்த திருதராஷ்டிரத்தில் போய் இந்த செய்தியை சொல்கிற போது பீமனை கூப்பிடுங்கோன்னா. ஏன்? என்னுடைய பிள்ளை அவன் தானே கொண்டுட்டான், அவனை நான் ஆற தழுவணும்னு சொல்லி பீமனை கூப்பிடுங்கோன்னு. நீண்ட நாளாக பீமன் மாதிரி செஞ்சு வச்சிருந்த இரும்பு பதுமையை அவன் முன்னாடி தள்ளி விட்டார். அவன் அதை இருக தழுவு நான் பாருங்க அப்படியே பொடியாக போயிடுச்சு. இதை பீமனை அழிக்கணுங்கிற வைராக்கியம் திருதராஷ்டிரனுக்கு. அப்புறம் கேட்டான், பெரியப்பா நான் ஆப்டிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்னு. அப்போ இது பீமன் இல்லையாம்னா, பீமன் மாதிரியே துரியோதனை வச்சு பழகுன இரும்பு பொம்மை, அதை தான் நீ நொறுக்கி இருக்கு. எனக்கு இன்னும் அந்த ஆத்திரம் தீரலை, இன்னும் எனக்கு புத்தி வரல. சரி, நடந்து போச்சு. நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு நல்ல காரியங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்ல காரியம் என்ன? பட்டாபிஷம். செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு எல்லாம் முறையாக என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு நல்ல காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த குலத்தில் சென்றடைந்தவர்களுக்கு போய் நதிக்கரையில் செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் செஞ்சு
அப்புறமும் தருமருக்கு பட்டாபிஷேகத்தில் ஆசை வரலையா. எல்லாம் நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, எவ்வளவோ பேர் மாண்டார்கள், இனி என்ன நமக்கு வாழ்க்கை. ஒரு வரி பாருங்க, பாரதத்தினுடைய கிளைமேக்ஸ் வரி ஒரு வரி. திரௌபதி பிள்ளைய இழந்துட்டா, உபபாண்டவர் செத்து போயிட்டான். காந்தாரி துரியோதன் பிள்ளைகள் எல்லாத்தினுடைய சந்ததியை இழந்துட்டா. அவள் திரௌபதியை கூப்பிட்டாளாம், கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டே சொன்னாலாம், இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான், நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் தோல்வி தான். ஏன், உன் பரம்பரையும் போச்சு, என் பரம்பரையும் போச்சு. அப்போ வெற்றி தோல்வி ஆண்களுக்கு தான், யுத்தத்தில் எல்லா பெண்களுக்கும் என்றைக்கும் தோல்வி தான். இவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை பார். இப்படி அவங்க செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து முடித்து பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறார்கள். அந்த அளவில் இப்போ நிறைவு செய்திருக்கிறேன். நம்முடைய சபையினர் நன்றி தெரிவித்தல் என்ற அந்த செய்திக்கு பிறகு பட்டாபிஷேக செய்தியை சொல்லி பலன் சொல்லி இந்த கதை முறையாக நிறைவு பெறும். சபையினர் இப்போது நன்றி சொல்ல வருகிறார். மெய்யன்பர்களே, இந்த 10 நாட்கள் வாய்விட்டு சிரித்தோம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். இந்த 10 நாள் பத்தாது, 18 நாட்கள் இருக்க வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா அவர்களை போய் பார்த்தோம். 18 நாள் புக் பண்ணிட்டு வந்தோம். வந்த உடனே நம்ம கோயில் இருக்கிற முக்கியஸ்தர் உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடனே என்ன பண்ணிட்டோம், வேறு வழி இல்லாமல் அதை கேன்சல் பண்ணிட்டோம். இது நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், அதை கதை முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்ச 2 மாதம் கழித்து ஐயா அவர்கள் திருச்செந்தூர் சொற்பொழிவுக்கு வந்தாங்க. 5 நாள் சொற்பொழிவு. ஒரு நாள் சொற்பொழிவில் சொன்னார். அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததான். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு, என் வீட்டுக்கு வந்தார். அவர்கிட்ட 12 நாள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தாரு, ஆஹா 18 நாள் நிகழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷம், அது நல்லா வசதியாக இருக்கீங்க போல் இருக்கு, ஃப்ரிட்ஜு கிட்ஜு வச்சுக்கிட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாராம். அவர் எப்பேற்பட்டவர்னாக்கா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட கண்ணுகார். அவர் தெருவில் போகும்போது இந்த குடிசை மேலே பூசணிக்காய் காய்ச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அவர் நண்பர் வீட்டு கிராஸ் பண்ணும்போது, அப்பா முருகா, உங்கள் வீட்டு மேலே பூசணிக்காய் நல்லா பிரமாதமாக காய்ச்சிருக்குதே, நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அவர் வீட்டை கூட தாண்டலையாம், பூசணிக்காய் தொப்புன்னு விழுந்து உடஞ்சி போச்சோம். அப்பேற்பட்டவர் வீட்டுக்கு வந்திருக்கார். சார் காஃபி கொடுத்தார், அனுப்பிச்சிட்டார். அவர் கீழே இறங்கி போனாராம். அவர் கீழே இறங்கி போன உடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்ததுன்னு ஐயா சொன்னாங்க. என்ன ஃபோன்னா, அவர்கிட்ட சொன்னார்ல மகாபாரதம் 18 நாள் புக் பண்ணிருக்காங்கன்னு, அது கேன்சல்டுன்னு ஃபோன் வந்ததுன்னாரு. அப்போ திருச்செந்தூரில் நான் இருக்கேன், சொற்பொழி கேட்டுருக்கேன். அப்போ நினச்சேன், நம்ம ஊர் கதை திருச்செந்தூர் கடற்கரை வரலாம் வந்துடுச்சு. இது இப்படியே விட்டா ஐயா வெளிநாட்டுக்கு போனாக்க கடல் தாண்டி போடு நம்ம ஊர் கதை. அதனால் எப்படி முடிச்சே ஆகணும், இவர் புக் பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் இவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அதனால் இதை ஏற்பாட்டுக்கு ஒத்துழைத்து ஒத்துக்கொண்டு நமக்கு இவ்வளவு சிறப்பாக உரையாற்றி நம்மளை மகிழ்வித்த அண்ணாருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த தேவாசுரர்கள் யுத்தம் 18 ஆண்டுகள் நடந்தது. ராமராவண யுத்தம் 18 மாதங்கள் நடந்தது. இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் 18 நாள் நடந்தது. ஆனால் நாம் ஐயாவுக்கு கொடுத்ததோ அவங்க பூர்வீகத்தை சொல்லணும், கதையை சொல்லணும், 18 நாள் பாரதியம் சொல்லணும். இவர் கொடுத்ததே 10 நாள் தான் கொடுத்தோம். இவரும் போராட்டத்தில் மாட்டிக்கினார். 10 நாளும் 10 தலைப்பு கொடுத்தாங்க. முதல் நாள் தலைப்பு சரியாக நடந்தது, 2வது நாள் தலைப்பு தடுமாறியது, 3வது நாள்லேருந்து போராட்டம் தான், ஒரு நாளும் தலைப்பு முடிக்கல. அவ்வளவு போராட்டத்துக்கு இடையிலையும் மத்தியில் ஒரு முறை பிரசாதம் போட்டிருந்தோம், அதாவது விதுர விருந்துக்கு. அதையே முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் நான் சமாளித்து கிருஷ்ண பரமாத்மா விதுரர் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறேன், அன்றைக்கி நான் விருந்து போட மாட்டேன், நீங்கள் போட்டிருக்க விருத்தை மறுநாள் விருந்து போட்டுக்கிறேன்னாரு. அப்படி போராட்டத்துக்கு இடையில தான் 10 நாளும் முடித்து கொடுத்துருக்காரு. இந்த முறை புக் பண்ண போகும்போது ஐயா கிட்ட சொன்னோம், ஐயா எல்லாரும் சொல்கிற மாதிரி மகாபாரதத்தில் பொதுவான கருத்துக்களை சொல்லி முடிச்சிடாதீங்க, அதில் உட்கருத்துக்கள் என்ன இருக்குது, புதுமையான கருத்துக்கள் என்ன இருக்குது, புலவர் கீரன் அவர்கள் சொல்லுவார்கள் புதுமையான கருத்துக்களா, அந்த மாதிரி நீங்கள் கருத்துக்களை சொல்லணும்னு சொன்னோம். இதை
வாரியார் சுவாமிகளே தூக்கி எறிஞ்சிருவாருன்னு நாங்கள் நினைக்கல. அப்போது இந்த நெல்லிக்கணை கதையில் சொன்னாருங்க. பாஞ்சாலி மனம் விட்டு சொல்லும்போது 6வது கணவனை விரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு கொஷின் மார்க் போட்டு விரும்பும் கொஷின் மார்க் போட்டால் விரும்பாதுன்னு அர்த்தம் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொன்னாங்க. அதுவே தப்புன்னு சொல்லி புதுசாக ஒரு கருத்தை சொன்னாங்க. மானசீகமான ஒரு கணவனை உருவாக்கி அந்த கணவன் தான் விரும்புன்னு சொல்கிற அளவுக்கு சொன்னாங்க. அது வாரியார் சுவாமிகள் தூக்கி எரிஞ்சாலும் புதுமையான கருத்து சொன்னதுக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த காலத்தில் உள்ள இளம் சிறார்கள் சினிமாக்களை பார்த்துவிட்டு கற்பனையில் உருவகப்படுத்தி கொண்டு அந்த காலத்து போல காந்திர மனம் வாழ்ந்து உண்மையான வாழ்க்கைக்கு வரும்போது பாடுபட்டு அவஸ்தைப்படாதீர்கள் என்றதையும் சொல்லி அறிவுரை கூறினார்கள். மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 10 நாளும் இந்த மாலை பொழுது போன நேரமே தெரியல. அது எல்லாருக்கும் தெரியும். இப்படி நம்ம முதலே சொல்லிட்டாங்க, தொடர் சொற்பொழிப்பு ஒத்துக்கிறது இல்லைன்ட்டாங்க. நம்ம கேட்கும்போது தொடர் சொற்பொழிப்புக்கு நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை இப்போது அப்படின்னாங்க. இருந்தாலும் எப்படியும் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு நாங்கள் கேட்டு அவரும் ஒத்துக்கொண்டு நமக்கும் குறைத்திருந்தது அவருக்கும் குறைத்திருந்தது. இதற்காக ஐயா அவர்கள் நன்றி சொல்வதோடு அவர் நோய் நொடி இல்லாமல் பல காலம் பல்லாண்டு வாழ்ந்து தமிழ் தொண்டு செய்ய வேண்டும். அதற்கு நாங்களும் அடிக்கடி கேட்டு மகிழ வேண்டும். இதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறோம். அது மட்டும் இல்லை, தினசரி வந்திருந்து கேட்டு அவரை ஊக்குவித்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் திருக்கோயில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்கோயில் சார்பாக இப்பொழுது நம்முடைய குருசாமி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். சரணமையப்பா. மையன்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரர்களான திரு ஜி சேகர் துணைத் தலைவர், சிறப்பு திருநிலை பேரூராட்சி பூந்தமல்லி, திரு எஸ் அனந்தநாராயணன் அயன்புரம் சென்னை, உட்கார்முருகம், திரு ஆர்பி நாகராஜன் ஹோட்டல் அசோக் பூவை, திரு பி குமார் என்ஜினியர் திருமால் நகர் பூவை, திரு எஸ் அண்ணாமலை எஸ்எஸ் ஸ்டோர் பூவை, விஜயா டீச்சர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக பொருளுதவியும் பண உதவியும் செய்து உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் திருக்கோயில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோல்டன் டெக்ஸ் உரிமையாளர் எங்கிருந்தாலும் மேலே வரும். சரி, இப்பொழுது திரு ஜி சேகர் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக முதல் கை கொடுத்த திரு ஜி மையன்பர்களே, உட்காருங்க, நீங்கள் இருங்க. மையன்பர்களே, இப்பொழுது இந்த வருட வல்லக்கோட்டை பரணி தீப தரிசன அடியார்கள் சார்பாக இந்த வெள்ளி குத்து விளக்குகளை ஹோட்டல் அசோக் பவன் உரிமையாளர்கள் வழங்குகிறார்கள். நம்முடைய திருக்கோயில் முக்கியஸ்தர்கள் ஒருவரான திரு செல்வம் அவர்கள் ஐயா அவர்களுக்கு கால் காசு அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். தலைவர் ட்ரஸ்டின் தலைவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அம்மாவுக்கு ஏற்படுறது ஹலோம்மா, யாராவது வாங்க வாங்க, யாராவது ஸ்ரீ தர்மசாஸ்தா ட்ரஸ்டின் தலைவர் அவர்கள் திருக்கோயில் சார்பாக மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறார்கள். டீச்சர் அவங்கள வர சொல்லுங்க. அம்மா, இந்த மாலை போடுமா, அந்த மாலை இங்கே போடு. மாலை போட்டுருங்க முதல்ல. இப்பொழுது
ஐயா அவர்களின் துணைவியாருக்கு திருக்கோயில் சார்பாக மலர் மாலை அணிவித்துக் கொள்கிறோம். சாமிட்டு விடுங்க. திருக்கோயில் சார்பாக ஐயா அவர்களுக்கு பட்டு வேட்டி பட்டு துண்டு பரிசளிக்கப்படுகிறது. டீச்சர், திருக்கோயில் சார்பாக ஐயா அவர்களின் துணைவார் அவர்களுக்கு பட்டு சேலை பரிசளிக்கப்படுகிறது. கோல்டன் டெக்ஸ் மெய்யன்பர்களே, கோல்டன் டெக்ஸ் உரிமையாளர் அளித்த பொன்னாடு சால்வையை நம்ம குருசாமி அவர்கள் பொன்னாடையாக அணிவிக்கிறார்கள். சரணமையப்பா. மெய்யன்பர்களே, திருக்கோயில் சார்பாக நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட தெய்வீக பக்தி சுடர் என்னும் புத்தகத்தை அளிக்கிறோம். பேர் முருகா கே நடராஜனா என்ன ஆய்வாளர் கால்நடை ஆய்வாளர் வே நடராஜன். மெய்யன்பர்களே, தற்போது வே நடராஜன் கால்நடை ஆய்வாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். அம்மா ரொம்ப நேரம் நிற்கிறீங்களே, வாசிக்கணுமா? ஒரு நிமிஷம் உங்களத கொடுங்க கொடுங்க. உங்களுக்கு தானே. மெய்யன்பர்களே, இப்பொழுது திரு செம்பியன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். மெய்யன்பர்களே, நாகை மாவட்டம் அம்பல் சேத்திரத்தில் வந்திருக்கிற திரு நடராஜன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நமது சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் அன்னார் சொற்பொழிவாளர் அவர்களுக்கு வெள்ளியாலான பேனா ஒன்று அன்பளிப்பாக தருகிறார்கள். யார் பாலகிருஷ்ணன்? யாரு? நம்ம தானே. மெய்யன்பர்களே, இப்பொழுது நம்ம ஸ்ரீ தர்மசாஸ்திரா ட்ரஸ்டின் தலைவரும் திரு ஆதிமூல அவர்கள் அன்பளிப்பாக வெள்ளி டம்ளரை அளிக்கிறார்கள். மூர்த்தி கட்ட நந்தா கட்ட வேண்டும். மெய்யன்பர்களே, இப்பொழுது சேக்கிழார் திருவடி செல்வர் பாரிவாக்கம் பஞ்சநாத முதலியார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பணப்பரிசு அளிக்கிறார்கள். மெய்யன்பர்களே, செல்வன் ரிஜேஷ்குமார் தற்பொழுது ஐயா அவர்களுக்கு சந்தன விநாயகர் சந்தனத்தில் செய்யப்பட்ட பெருமாளை பரிசாக அளிக்கிறார். மதிப்புக்குரிய ஐயா உயர் திரு சுகிசிவம் அவர்களுக்கு அன்பு வணக்கம். அரங்கம் நிறைந்த அன்பர்களுக்கு தனி வணக்கம். கடந்த 10 நாட்களாக நம் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் மகாபாரத பெருங்கடலில் நம்மை மூழ்க வைத்தார். மூழ்கி பல அரிய முத்துக்களை தொகுத்து அளித்தார். நாம் அந்த முத்துக்களில் பலவற்றை ஏற்றோம், ரசித்தோம், மாலைகளாக தொகுத்தும் மகிழ்ந்தோம். தெரியாதன பலவற்றை தெரிந்து கொண்டோம், அறியாத பல கருத்தை அறிந்து கொண்டோம். வாழ்க்கைக்கு இலக்கணமும் சொன்னார், வளரும் பயிர்களுக்கு வாழும் வகையும் சொன்னார். பல அரிய கருத்துக்களை நமக்கு மிக குறுகிய காலத்திலே எடுத்துரைத்த அன்னாருக்கு நம் மாதர் சங்கத்தின் சார்பில் நாம் பாராட்டுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று சொன்னார்கள். அதுபோலே நமக்கு இந்த கடந்த 10 நாட்களாக அரிய பல கருத்துக்களை எடுத்து உரைத்த அவருக்கு நாம் நம் பங்கில் நம் பாராட்டை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக நான் இன்று இனிய மாலை வேளையிலே உங்கள் முன் மன்றம் ஏறி வந்துள்ளேன். முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரை வாழ்த்து மடலை ஆரம்பிக்கின்றேன். வாழ்த்து மடல்.
வில்லுக்கு விஜயன் என்பார், சொல்லுக்கு ராமன் என்பார், தமிழ் சொல்லுக்கு சுகி சிவம் என்பேன். வில்லுக்கு விஜயன் என்பார், சொல்லுக்கு ராமன் என்பார், தமிழ் சொல்லுக்கு சுகி சிவம் என்பேன். சோராத சொல் ஆட்சி, சொக்க வைக்கும் தமிழ் சாட்சி, வேரில் பழுத்த பலா, தமிழ் வானில் ஒளிரும் நிலா. சோராத சொல் ஆட்சி, சொக்க வைக்கும் தமிழ் சாட்சி, வேரில் பழுத்த பலா, தமிழ் வானில் ஒளிரும் நிலா. புத்தம் புது புத்தகமே, உன்னை படிக்க திறந்தால் தேன் சிந்தும். ஆம், தமிழ் தேன் எங்கும் சிந்தும். நீ செவ்விதழ் திறந்தால் செந்தமிழ் பிறக்கும். நீ செவ்விதழ் திறந்தால் செந்தமிழ் பிறக்கும். செந்தமிழ் பேச்சு சிந்தையை அள்ளும். உன் செந்தமிழ் பேச்சு சிந்தையை அள்ளும். தமிழுக்கு நான் அடிமை, உன் புலமைக்கு தலை வணங்குகிறேன். தமிழுக்கு நான் என்றும் அடிமை, உன் புலமைக்கு தலை வணங்குகிறேன். நீ ஒரு சகாப்தம், நடமாடும் பல்கலைக்கழகம். உன்னை படித்தால் பட்டம் வாங்கலாம். குருவாய் உன்னை அடைந்தால் நீ உமையாய் ஞானப்பால் ஊட்டுவாய். உன்னை குருவாய் நான் அடைந்தால் நீ உமையாய் ஞானப்பால் ஊட்டுவாய். என் அறிவை தீட்டுவாய், புலமையை கூட்டுவாய். குருவின் பார்வை கிடைத்தால் கோடி நன்மை கிட்டும் என்பார். குருவின் பார்வை கிடைத்தால் கோடி நன்மை கிட்டும் என்பார். என் ஞான குரு நீ என்றோ, ஞான ஒளி காட்டுவாய். வளரும் இளைய சமுதாயத்துக்கு கலங்கரை விளக்கம் நீ. வாழ்க்கைக்கு அர்த்தம் சொன்னாய், வாழும் வகையை சொன்னாய். வாழ்க்கைக்கு அர்த்தம் சொன்னாய், வாழும் வகையை சொன்னாய். செய்யும் தொழிலே தெய்வம் என்றாய், செய்வதை விரும்பி செய்யென்றாய். செய்யும் தொழிலே தெய்வம் என்றாய், செய்வதை விரும்பி செய்யென்றாய். உலகில் யாருக்குத்தான் துன்பம் இல்லை? நன்றாக யோசி. உலகில் யாருக்குத்தான் துன்பம் இல்லை? துன்பத்திலும் இன்பத்திலும் சமநிலையில் இரு என்றாய். துன்பத்திலும் இன்பத்திலும் சமநிலையில் இரு என்றாய். இதுவே ஞான யோகத்தின் முதல் படி என்றாய். கடமையை செய், கர்மயோகி ஆவாய். விவேகானந்தரை மனதில் வை, விவேகி ஆவாய். அபிமன்யுவை மனதில் வை, தன்னம்பிக்கையின் சிகரம் ஆவாய் என்றாய். விவேகானந்தரை மனதில் வை, விவேகி ஆவாய். அபிமன்யுவை மனதில் வை, தன்னம்பிக்கையின் சிகரமாவாய் என்றாய். அலை பாயும் மனம் அடங்காதது, பிராணாயாமம் பழகு, மூச்சை அடக்கு, முக்தி நிலை அடைவாய் என்றாய். அலை பாயும் மனம் அடங்காதது, பிராணாயாமம் பழகு, மூச்சை அடக்கு, முக்தி நிலை அடைவாய் என்றாய். வாழ்க்கையில் வீழ்வது இயற்கை, வீழ்ந்தவன் துள்ளி எழுவதே வாழ்க்கை. வாழ்க்கையில் வீழ்வதும் இயற்கை, வீழ்ந்தவன் துள்ளி எழுவதே வாழ்க்கை. கங்கை பிரவாகத்திலே சிறுதுளி நான் பெற்றேன், பெற்றதை பெருமகிழ்வோடு சொன்னேன். கங்கை பிரவாகத்திலே சிறுதுளிதான் நான் பெற்றேன், பெற்றதை பெருமகிழ்வோடு சொன்னேன். நீ தொடாத பொருள் இல்லை, ஏறாத மேடையும் இல்லை. நீ தொடாத பொருள் இல்லை, நீ ஏறாத மேடையும் இல்லை. அனுதினமும் அரங்கம் ஏறுகின்றாய், அனைத்திலும் வெற்றியே காண்கின்றாய். அனுதினமும் அரங்கம் ஏறுகின்றாய், அனைத்திலும் வெற்றியே காண்கின்றாய். தமிழ் அன்னையின் தவ புதல்வனே வாழி வாழி. தமிழ் அன்னையின் தவ புதல்வனே வாழி வாழி. மண்ணின் மைந்தனே, சொல்லின் செல்வனே. மண்ணின் மைந்தனே, சொல்லின் செல்வனே. பல்விரை கண்டனின் குடும்பம் நீடு வாழி வாழி. அன்புடன் சிவசக்தி மகளிர் மன்றம் பூவை, இடம் ஐயப்பன் திருக்கோவில், திருமால் நகர், பூந்தமல்லி, சென்னை 56, நாள் 2/12/2001. எங்கள் மனத்தின் எழுச்சிகளை வார்த்தையாக்கி இந்த அரங்கத்திலே சமர்ப்பித்தோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அவர்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மெய்யன்பர்களே, அடியேனுடைய அன்பளிப்பாக தருகிறோம். முருகா கருங்க. மெய்யன்பர்களே, உங்கள் சார்பாகவும் திருக்கோயில் சார்பாகவும் ஐயா அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கப் போகிறோம். இந்த கோயில் இந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறது என்றால் எல்லாமே யாசித்து பெறப்பட்டத்தான். எங்களிடம் இல்லை, யாசிக்கிறோம். திருக்கோயிலுக்காக பணம் யாரிடம் உள்ளதோ
அவரிடம் போய் யாசிக்கிறோம். செங்கல் யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் போய் யாசிக்கிறோம். சிமெண்ட் யார்கிட்ட இருக்கிறதோ அவர்கிட்ட போய் யாசிக்கிறோம். உங்களிடத்தில் சொல்வன்மையும் சொல்லாற்றலும் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் திருக்கோயில் சார்பாக யாசிக்கிறோம். உங்களால் என்று முடியுமோ ஒரு நாள் திருக்கோயிலுக்காக தாங்கள் வந்து சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கேட்கிறோம். ஈ என இழித்தல் இழிவுதான் நாங்கள் அறிவோம், நீங்கள் தான் சொன்னீர்கள். ஆனால் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள், இது அதனினும் இழிவு. ஆகையால் ஐயா அவர்கள் ஒரு நாளைக்கு தம் சொந்த செலவில் இங்கே வந்து சொற்பொழிவு ஆற்றி எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று திருக்கோயில் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். என்ன போய் பெரிய பேச்சாளர்னு சொல்கிறாங்க, நம்ப முடியுமான்னு? இங்கே ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பிரமாதமாக பேசுகிற போது என்ன ஒரு பெரிய பேச்சாளர்னு சொல்ல முடியுமா? அந்த சகோதரியார் எப்படி கவிதை படித்தார், இது என்ன போடுறாரு பாருங்க. எல்லாருமே நல்ல சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிற ஒரு அமைப்பு. ரொம்ப அன்பு காட்டினார்கள். அன்பு, பரிசு, வாழ்த்து. என் குடும்பம் வாழணும்னு நீங்கள் நினைக்கிறது நான் பண்ணின புண்ணியம் இல்லையா? யாருக்காக யார் நினைப்பார்கள்? நான் சௌக்கியமாக என் குடும்பத்தோடு இருக்கணும்னு நீங்கள் நினைத்தது, எண்ணியது, அதுவும் பகவானுடைய சன்னதியில் வைத்து எண்ணுவது அப்படின்னா எங்கள் குடும்பம் பண்ணின பாக்கியமாக இருக்கவன். எனவே உங்களுடைய அன்புக்கு நான் தலை வணங்குகிறேன். நிச்சயமாக நான் இனிமேல் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்கிறதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு கூட்டு வழிபாடும் ஒரு சொற்பொழிவுமாக நான் வந்து கண்டிப்பாக இங்கே செய்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லி, எங்களுடைய குலதெய்வம் சாஸ்தா, அவருடைய சன்னிதானத்திலே இருக்கிற ஒரு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, எல்லா வகையிலேயும் அன்பர்கள் ஒத்துழைப்பினாலே இந்த கோயில் அழகாக உருவாகியிருக்கிறது. அது மேலும் 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 இந்த கோயில் விருத்தியடைய வேண்டும். அன்பர் பெருமக்கள் நன்மை பெற வேண்டும். அருளுருவாகிய ஐயப்பனுடைய கருணையினாலே எல்லா நன்மைகளும் மேலும் 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 இந்த பகுதிக்கு நிறைய வேண்டும். அதர்மத்தின் வடிவமாக இருந்த துரியோதனன் வீழ்த்தப்பட்டு தர்மத்தினுடைய வடிவமாக இருந்த தர்மனுக்கு பட்டாபிஷேகத்தை கண்ணபெருமான் தன் திருக்கரங்களால் செய்விக்கிறான். துவரை நாயகன் சூட்டினன் மாமுடி என்று அதை வர்ணிக்கிறார் வில்லிபுத்தர் ஆழ்வார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டால், அதர்மம் தர்மத்தை வெல்லுவது போல் தோன்றினாலும், இடையிடையிலே நிறைந்த இடையூறுகள் தர்மத்துக்கு ஏற்பட்டாலும், இறுதியில் நிறைவாக தர்மம்தான் வெல்லும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் வரவும், அதை காலகட்டத்தில் மீண்டும் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் எங்களை போன்றவர்கள் இந்த மேடைகளை பயன்படுத்தி உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அதனால் உங்கள் மனசில் லேசாக ஒரு சந்தேகம் இருக்கலாம், நம்ம இவ்வளோ நல்லவனாக இருக்கிறோமே, நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, நம்ம இவ்வளோ தர்மமாக இருந்து என்னத்தை கண்டோம், அந்த சந்தேகம் வேண்டாம். என்றைக்கும் தர்மம் வெல்லும் என்ற ஒரு மன உறுதியோடு நாம் மகிழ்ச்சியாக விடைபெறுகிறோம். இந்த ஏற்பாடுகளில் கொஞ்சம் இந்த எக்கோ மட்டும் இந்த ஹாலில் இருக்குது, மற்றபடி வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்புறம் மக்கள் கொஞ்சம் யோசிச்சு வராங்க, வந்துட்டோம்னா நம்ம எழுந்திருக்க வேண்டியிருக்குமோ, இங்கே இருக்க வேண்டியிருக்குமோ, 2 மணி நேரம் இருக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கத்தோடு. இன்றைக்கி நான் நிறைவு பண்ணுறேன். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? அதான் நான் இந்த ஊருக்கு என்ன வரமாட்டேங்கிறதுல இவ்வளோ சந்தோஷம். நேற்றுக்கெல்லாம் வராத அளவுக்கு இன்றைக்கி க்ரௌடு வர்றாங்க. இது முதல் நாள்லேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கலாமா இல்லையா? அதனால் அதுக்குரிய வகையில் அன்பர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. வந்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய பூர்ணமான நன்றி, வாழ்த்து. ரொம்ப ஆர்வமாக கேட்டார்கள். நம்முடைய இந்த விழிப்புலன் இல்லாத பள்ளியிலிருந்து நாள்தோறும் மாணவர்கள் தொடர்ந்து வந்தார்கள். ஆசிரியர்கள் அவளை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவருடைய அன்புக்கு நான் மிகவும் தலை வணங்குகிறேன். அவருடைய அந்த தன்னம்பிக்கையோடு கூடிய அந்த எழுச்சி பயணம் இருக்கே, அவர்களுக்கெல்லாம் நான் நிறைய நன்றி சொல்ல வேண்டும். இப்படி எல்லா வகையிலேயும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த திருக்கோளுடைய வளர்ச்சி பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் இது வளர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, எல்லா வகையிலேயும் சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கு என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, என்றும் போல என்னுடைய ஒரே லட்சியம் 2010 இந்தியா உலகத்தின் உன்னதமான வல்லரசாக மாற வேண்டும். அந்த உறுதியும் அந்த பிரார்த்தனையும் அந்த வேண்டுகோளும் எல்லாம் வல்ல ஐயப்பனுடைய கருணையினால் நிறைவேறும் என்பதாக சொல்லி,
இந்த ஞான யஜ்யத்தினுடைய பலனாக நாடு சுபிக்ஷம் அடையட்டும். ஒரு யாகத்துக்கு ஒரு பலன் உண்டு. நாம் நிகழ்த்திய இந்த ஞான வேள்வியின் பயனாக நாடு சுபிக்ஷம் அடையட்டும் என நிறைவு செய்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.